எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி and welcome to physics வாலா. இன்னைக்கு நம்ம படிக்க போறது அனிமல் டிஷ்யூ. எஸ், அனிமல் டிஷ்யூ அப்படிங்கிறது டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அதுதான் உங்களோட சாப்டரோட நேம் இல்லையா? டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதுதான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ஸோ இந்த சாப்டர் நம்ம படிக்க போறோம், அதுதான் அனிமல் டிஷ்யூ. சரி, எக்ஸ்ப்ளோரிங் த பேட்ச். ஆக்சுவலி பிடபிள்யூ அப்படிங்கிறது ஒரு ஆப் இருக்கு. நம்ம பிளே ஸ்டோர்ல போயிட்டு பிடபிள்யூ ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்க ஃபோன் நம்பர் போட்டு அதில் என்ரோல் பண்ணிக்கோங்க. என்ரோல் பண்ணதுக்கப்புறம் நீங்க சூரன் கிளாஸ் 11 அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் நீங்க ஃப்ரீயா என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. என்ரோல் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் வரும். அந்த சப்ஜெக்ட்ஸை வந்துட்டு எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அதில் கிளிக் பண்ணீங்கன்னா அதோட வீடியோ கிளாஸ் வீடியோஸ், the notes, class notes, that is running notes, அதுக்கப்புறம் டிபிபி அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இருக்குது. அதனால் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அண்ட் கீப் எக்ஸ்ப்ளோரிங். ஆல்ரைட், ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம்? இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது என்னது? அனிமல் டிஷ்யூ. ஆப்வியஸ்லி அதில் இன்ட்ரோடக்ஷன், எபித்தீலியல் டிஷ்யூனா என்ன, கிளாண்டுலர் எபித்தீலியம், கனெக்டிவ் டிஷ்யூ, அதுக்கப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர்னா என்ன, சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூனா என்ன, அதுக்கப்புறம் கார்டிலேஜ்னா என்ன, போன்னா என்ன, ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ, பிளாஸ்மா, பிளட் கார்பசல்ஸ் எல்லாமே. ஸோ பிளட் செல்ஸ் இதெல்லாமே ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூவா? சரி, அதுக்கப்புறம் இதெல்லாமே ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ, பிளட் கிளாட்டிங், RH ஃபேக்டர். அது போக நம்ம இதில் என்ன படிக்க போகிறோம்? அதில் நம்ம படிக்க போகிறது மசில் டிஷ்யூ. நம்ம என்ன படிக்க போகிறோம்? மசில் டிஷ்யூ படிக்க போகிறோம். அது போக இதில் நம்ம நியூரல் டிஷ்யூவும் படிக்க போகிறோம். இதில் என்ன படிக்க போகிறோம்? நியூரல் டிஷ்யூ படிக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த பர்டிகுலர் இதில் படிக்க போகிறோம். கரெக்டாக? சரி, டிஷ்யூ அப்படின்னு என்ன? டிஷ்யூ அப்படிங்கிறது குரூப் ஆஃப் சிமிலர்ஸ் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, சிமிலர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனில் இருக்கிற குரூப் ஆஃப் செல்ஸ். ஆரிஜினும் சேமாக இருக்கணும். சப்போஸ் சிமிலர் ஸ்ட்ரக்சரில் இல்லைனாலும் பரவாயில்ல, ஃபங்க்ஷனாலும் பரவாயில்ல, பட் அட்லீஸ்ட் ஆரிஜினாச்சும் என்ன இருக்கணும்? சேமாக இருக்கணும். சரியா? சரி, டிஷ்யூ அப்படிங்கிற வேர்டு காயின் பண்ணது பிஷாச் அண்ட் பிளான்ட் அனாட்டமி. டிஷ்யூ, அனிமல் டிஷ்யூ ரெண்டும் ஒன்று தான் இல்லையா? சரி, புது டேர்ம் கொடுத்தது தான் இந்த கிரூ அப்படிங்கிறவர். அதுக்கப்புறம் ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸ் கால்ட் ஹிஸ்டாலஜி. ஹிஸ்டாலஜி அப்படிங்கிற வேர்டு கொடுத்தது மேயர். ஓகே, ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டாலஜி இஸ் பிஷாட். ஆல்ரைட், சரி. ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸ் ஆல்சோ நோன் அஸ் வாட்? மைக்ரோஸ்கோபிக் அனாட்டமி ஆர் மைக்ரோ அனாட்டமி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபவுண்டர் ஆஃப் மைக்ரோ அனாட்டமி யாரு? மைக்ரோட் மார்செலோ மெல்பிஜி. ஏன்னா இவர் தான் மைக்ரோஸ்கோப்பை டெவலப் பண்ணியிருக்காரு. ஓகே, மைக்ரோஸ்கோப்பை டெவலப் பண்ணியிருக்காரு. சரி, எபித்தீலியல் டிஷ்யூ என்னது? எக்டோடம், எண்டோடம், மீசோடம். இது மூணுலையுமே என்ன பண்ணலாம்? ஒரிஜினேட் ஆகும். அதுக்கப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூ என்னது? மீசோடம்லேருந்து ஒரிஜினேட் ஆகும். மீசோடம்லேருந்து ஒரிஜினேட் ஆகுறது மசில் டிஷ்யூ. சரி, எக்டோடம் என்னது? நர்வஸ் டிஷ்யூ. எக்டோடம்லேருந்து ஒரிஜினேட் ஆகும். எபித்தீலியல் டிஷ்யூ ஃபங்க்ஷன் என்ன? ப்ரொடெக்ஷன், செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ப்ரொடெக்ஷன் பண்ணும், அப்சார்ப்ஷன் பண்ணும் அண்ட் செக்ரீஷன் பண்ணும். ஆல்ரைட், சரி. அதுக்கப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூனா நிறைய டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கா? ஸோ அது எல்லா ஃபங்க்ஷனுமே பண்ணும். சப்போர்ட் கொடுக்கும், லைக் உங்களோட சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூ, போன்ஸ் அண்ட் கார்டிலேஜஸ். பைண்டிங் பண்ணும், தட் இஸ் யுவர் கனெக்டிவ் டிஷ்யூ. பைண்டிங் கனெக்டிவ் டிஷ்யூ, லூஸ் அண்ட் டெண்டன் அண்ட் லிகமெண்ட்ஸ், ஷீட்ஸ், அது எல்லாமே. ஸ்டோரேஜ் கனெக்டிவ் டிஷ்யூ, அடிப்போஸ் டிஷ்யூஸ் எல்லாமே இருக்கு. ஃபேட் ஸ்டோர் பண்ணும். ஓகே, ப்ரொடெக்ஷன் பண்ணும், டிஃபென்ஸ் மெக்கானிசம். நம்மளோட பிளட் இருக்கு, லிம்ஃப் இருக்கு, சர்க்குலேஷன் அதே தான். பிளட் அண்ட் லிம்ஃப் என்ன பண்ணும்? சர்க்குலேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், ஹார்மோன்ஸ் எல்லாம் சர்க்குலேட் பண்ணும். மஸ்குலர் டிஷ்யூ என்னது? கான்ட்ராக்ஷன் அண்ட் மூவ்மெண்ட். அது கூட லோகோமோஷனும் பண்ணும். ஸோ லோகோமோஷனும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதெல்லாம் எழுதிக்கலாம். லோகோமோஷனும் பண்ணும் நம்மளோட மஸ்குலர் டிஷ்யூ. கண்டக்ஷன் அண்ட் கண்ட்ரோல், நம்ம என்டையர் பாடியை கண்ட்ரோல் பண்றது நம்ம நர்வஸ் டிஷ்யூ தான். அண்ட் கண்டக்ஷன். ஸோ நான் சொல்றது உங்களுக்கு கேட்குது அப்படின்னா அது காரணம் என்னது? கண்டக்ட் பண்ணுது. என்னோட இன்ஃபர்மேஷன் உங்க பாடியில் கண்டக்ட் பண்ணி பிரெயின் வரைக்கும் கொண்டு போய் அங்கிருந்து அதோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ கண்டக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் இது எது பண்ணுது? நம்மளோட நர்வஸ் டிஷ்யூ. சரி, அப்போ எபித்தீலியல் டிஷ்யூ அப்படின்னு என்ன? Epithelial tissue அப்படின்னா word epithelium is composed of two words, upon and grows. Alright, so என்னது? Tissue which grows upon another tissue, that is called epithelium. ஓகே, சிங்கிள் லேயரா இருந்தா அது வந்து செல்ஸ் வந்து எப்படி இருக்கலாம்? சிங்கிள் லேயரா இருக்கலாம் ஆர் மல்டி லேயரா இருக்கலாம். சிங்கிள் லேயரா இருந்தா அது ஸ்குவாமஸ் எபித்தீலியம், சிம்பிள் எபித்தீலியம். மல்டி லேயரா இருந்தா அது ஸ்ட்ராட்டிஃபைட் ஆர் கம்பவுண்ட் எபித்தீலியம். ஓகே, ஆர் டிரான்சிஷனல் எபித்தீலியம். கிளியர்? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் எபித்தீலியம் இருக்கு. செல்ஸ் ஆர் காம்பேக்ட்லி அரேஞ்ச் அண்ட் தெர் இஸ் நோ இன்டர்செல்லுலர் மேட்ரிக்ஸ். அப்படின்னா செல்ஸ் இருக்கா? இது ஒரு செல் இருக்கும், இன்னொரு செல் இருக்கும், இன்னொரு செல் இருக்கும். இங்க என்ன இல்லை? இங்கே இடையில எந்த ஒரு இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸும் கிடையாது இல்லையா? ஸோ நோ இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் இன் பிட்வீன். ஏதாவது தெரியுதா இங்க? இல்ல. ஸோ நோ இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ். ஸோ ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கு இடையில எந்த ஒரு ஸ்பேஸுமே கிடையாது. நீங்க இங்க பாருங்க, இங்க ஏதாச்சும் ஸ்பேஸ் இருக்கா?
இங்க ஏதாச்சும் ஸ்பேஸ் இருக்கா? இங்க ஏதாச்சும் ஸ்பேஸ் இருக்கா? எந்த ஸ்பேஸும் கிடையாது. ஸோ நோ இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். காம்பேக்ட்லி பேக்டா இருக்கும், இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் இருக்காது. ஆனா கீழே பாட்டம்ல என்ன இருக்கும்? ஆனா இதோட பாட்டம்ல ஒரு நான் செல்லுலர் லேயர் இருக்கும், அதுதான் நம்மளோட பேஸ்மெண்ட் மெம்பரேன். ஒரு நான் செல்லுலார் லேயர் இருக்கும், அதுதான் நம்மளோட பேஸ்மெண்ட் மெம்பரேன். அது நான் செல்லுலார் லேயர், பர்மியபிள் மெம்பரேன், பர்மியபிள் லேயர். சரி, இது வந்து என்னது? செல்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் டிவிஷன் அண்ட் ரீஜெனரேஷன் த்ரூ அவுட் த லைஃப். எபித்திலியல் டிஷ்யூ வேற எந்த டிஷ்யூ நர்வஸ் டிஷ்யூல டெவலப் ஆகாது, டிவைட் ஆகாது ஆஃப்டர் பர்த். ஆனா எபித்திலியல் டிஷ்யூ த்ரூ அவுட் த லைஃப் அது டிவைட் ஆகிட்டே இருக்கும். நான் வாஸ்குலரைஸ்ட், எஸ், இதுல வந்துட்டு பிளட் வெசல் சப்ளை இருக்காது, நான் வாஸ்குலரைஸ்ட். இதுல சீலியாவும் பிரசென்ட் ஆயிருக்கும், மைக்ரோவிலை பிரசென்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ ஃப்ரீ சர்ஃபேஸ், இதுதான் நம்ம ஃப்ரீ சர்ஃபேஸ்னா இங்க என்ன இருக்கும்? இந்த இடத்துல இந்த மாதிரி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கும். இதுதான் என்னது? நம்மளோட சீலியா. இதுதான் என்னது? நம்மளோட சீலியா. சீலியா. சப்போஸ் இது வந்து என்ன இருக்கு? சப்போஸ் இது வந்து ஒரு எபித்திலியல் டிஷ்யூ இருக்குன்னா, இது மேல இந்த மாதிரி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குன்னா, இது என்னது? இது வில்லஸ் ஆர் விலை. வில்லஸ் ஆர் விலை. ஆல்ரைட், சரி. Now okay, due to the absence or interstellar spaces blood vessels எதுவுமே இருக்காது. அதனால கீழே இருக்கிற அந்த கனெக்டிவ் டிஷ்யூ, ஓகே, ஏன்னா எபித்திலியல் டிஷ்யூ இருக்கும், அது கீழே கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். ஸோ எபித்திலியல் டிஷ்யூ கீழே இருக்கிற அந்த கனெக்டிவ் டிஷ்யூ தான் அதுக்கு என்ன கொடுக்கும்? த்ரூ பேஸ்மெண்ட் மெம்பரேன் நியூட்ரியன் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஆனா ஏன்னா பிளட் சப்ளை டைரக்டா அந்த எபித்திலியல் டிஷ்யூக்கு கிடையாது, நான் வாஸ்குலரைஸ்ட் டிஷ்யூ, அதனால இதுக்கு கிடையாது. சரி, ஸோ இந்த பேஸ்மெண்ட் மெம்பரேன் அப்படிங்கிறது ரெண்டு லேயர்ல இருக்கு. ஒன்று பேசல் லமினா, இது எது ப்ரொடியூஸ் பண்ணும்? எபித்திலியல் டிஷ்யூ ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்தது ஃபைப்ரஸ் லமினா, இது எது ப்ரொடியூஸ் பண்ணும்? கனெக்டிவ் டிஷ்யூ ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பேசல் லமினால கிளைகோ புரோட்டீன் இருக்கு, ஃபைப்ரஸ் லமினால என்ன இருக்கு? ரெட்டிகுலர் ஃபைபர்ஸ், மியூகோபாலிசாக்கரைட்ஸ், இது எல்லாமே எங்க இருக்கு? பிரசன்ட் ஆயிருக்கு நம்மளோட ஃபைப்ரஸ் லமினால. ஆல்ரைட், ஸோ ஓகே, இதுதான் அடுத்தது அப்படின்னு பார்த்தா நம்ம ஸ்பெஷலைஸ்ட் ஜங்ஷன்ஸ். ஒரு செல்லுக்கு இன்னொரு செல் எப்படி கம்யூனிகேஷன் பண்ணிக்கும், ஸோ அதுக்கு தான் என்னது? ஜங்ஷன்ஸ் படிக்கணும். எபித்திலியல் டிஷ்யூல தான் இதெல்லாமே இருக்கு, வேற நம்ம கனெக்டிவ் டிஷ்யூவோ இல்லை நர்வஸோ இல்லை மஸ்குலர்லையும் கிடையாது. இங்கே தான் நம்மளுக்கு என்ன இருக்கு? இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. என்னது? ஜங்ஷன்ஸ், டைட் ஜங்ஷன்ஸ், இன்டர்டிஜிட்டேஷன்ஸ், இன்டர்செல்லுலார் பிரிட்ஜஸ், இது எல்லாமே. அப்போ நம்மளோட ஸ்பெஷலைஸ்ட் ஜங்ஷன்ஸ்ல என்ன இருக்கு? 3 டைப் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல என்ன இருக்கு? நம்பர் 1 டைட் ஜங்ஷன். நம்பர் 1 டைட் ஜங்ஷன். நம்பர் 2 என்னது? நம்பர் 2 டெஸ்மோசோம்ஸ். நம்பர் 2 டெஸ்மோசோம்ஸ். நம்பர் 3 என்னது? நம்பர் 3 இஸ் யோர் என்னது? கேப் ஜங்ஷன்ஸ். கேப் ஜங்ஷன்ஸ். இந்த 3 தான் மேஜர். இது 3 தான் என்னது? நம்மளோட மேஜர். டைட் ஜங்ஷன் என்னது? எந்த ஒரு ஸ்பேஸ்மே இருக்காது, சிமெண்டிங் மெம்பரேன் மாதிரி இருக்கும், இடையில எந்த ஒரு கேப்புமே இருக்காது, அண்ட் நோ கம்யூனிகேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஹியர். நோ கம்யூனிகேஷன், டைட்லி பேக்டா இருக்கும். சரியா? சரி, அதுல வந்து இன்டர்டிஜிட்டேஷன்ஸ் அப்படின்னா என்னது? These are interfitting finger-like processes of the cells membrane of the adjacent cells. ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு இடையில finger-like projection, இந்த மாதிரி finger-like interdigitations இருக்கும், அதுதான் interdigitations. Intercellular bridges, அதே மாதிரி சின்ன 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 hair-like structure இருக்கும், அது ஒருத்தருக்குள்ள இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும், அதுதான் intercellular bridges. So you can see here. Alright, you can see here. Okay. Okay. So இங்க பாத்தீங்கன்னா epithelial tissue எப்படி இருக்கு? So this is cilia. உங்களுக்கு தெரியுதுல? சீலியா. இது செல் மெம்பரேன், இது சீலியா, இது மைக்ரோவிலை உங்களுக்கு காமிச்சிருக்கு. ஓகே, இந்த ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு இருக்கிற டைட் ஜங்ஷன் காமிச்சிருக்கு, ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு இருக்கிற டைட் ஜங்ஷன். இது இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் காமிச்சிருக்கு. ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு இருக்கிற கேப் ஜங்ஷன்ஸ் இங்கே காமிச்சிருக்கு, கேப் ஜங்ஷன்ஸ், கேப் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இது என்னது? இது அதுதான் இந்த டிஃப்ரெண்ட் ஃபைபிள்ஸ் காமிச்சிருக்கு, இன்டர்டிஜிட்டேஷன்ஸ் காமிச்சிருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் மெம்பரேன் காமிச்சிருக்கு இந்த இடத்துல பேசல் லாமினா அண்ட் ஃபைப்ரஸ் லாமினா. பேசல் லாமினா எபித்திலியல் டிஷ்யூ செக்ரேட் பண்ணும், ஃபைப்ரஸ் லாமினா கனெக்டிவ் டிஷ்யூ செக்ரேட் பண்ணும். ஓகே, இதுதான் பாருங்க, இதுதான் டெஸ்மோசோம்ஸ் ஆர் மேக்குலா அடெரன்ஸ், adhering interdigitation, adhering junctions. Okay, so desmosomes की இன்னொரு பேரு adhering junctions or interdigitation की இன்னொரு பேரு adhering junctions or desmosomes. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது கேப் ஜங்ஷன்ஸ். அடுத்தது கேப் ஜங்ஷன்ஸ். ஓகே, கேப் ஜங்ஷன்ஸ். ஓகே, கேப் ஜங்ஷன்ஸ் இங்க கொடுக்கலையா? அப்ப இது என்ன பேசியிருக்காங்க? these are minute projections that arise from adjacent cell membranes. ஓகே, அப்போ இது கிடையாது கேப் ஜங்ஷன், நம்ம கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டோம். சரியா? ஃபுல்லா படிக்காம இன்டர்செல்லுலார் பிரிட்ஜஸ். ஓகே ஃபைன், மாத்திட்டேன். இன்டர்டிஜிட்டேஷன்ஸ் அண்ட் இன்டர்செல்லுலார் பிரிட்ஜஸ், பிரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ மைன்யூட் ப்ரொஜெக்ஷன்ஸ் தட் அரைஸ் ஃப்ரம் அட்ஜசன்ட் செல் மெம்பரேன்ஸ், தே மேக் கான்டாக்ட் வித் ஒன் அனதர். ஆன்தர் கிடையாது, ஒன் அனதர். ஓகே, ஒன் அனதர்.
மைன்யூட், அதான் சின்ன சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி வந்திருக்கும். ஓகே, அதுதான். எனிவேஸ் அடுத்தது அதுதான் இங்கே காமிச்சிருப்பாங்க. see here மைன்யூட் ப்ரொஜெக்ஷன்ஸ். சரி, அடுத்தது நம்மளோட கேப் ஜங்ஷன்ஸ். ஃபெசிலிட்டேட் த செல் டு கம்யூனிகேட் வித் ஈச் அதர் பை கனெக்டிங் த சைட்டோபிளாசம். கேப் ஜங்ஷன்லேயே பாருங்கள் என்ன இருக்குது, இன்டர்மீடியட் ஜங்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது நம்மளோடது, இன்டர்மீடியட் ஜங்ஷன்ஸ் அண்ட் ரெண்டாவது டெஸ்மோசோம்ஸ். டெஸ்மோசோம்ஸ் அப்படின்னு தனியாக கொடுத்துருக்காங்க. ஐயா, மாற்றி மாற்றி வந்திருக்குப்பா, இது எனக்கு நம்மளுக்கு வேண்டாம். திஸ் இஸ் நாட் வாட் வி ஹாவ் டு டாக். 3 ஜங்ஷன் தான், தேவையில்லாத ஜங்ஷன்ஸ், இதெல்லாம் தேவையில்லாமல் படிக்க வேண்டாம். டெஸ்மோசோம்ஸ் நம்ம படித்தாச்சு, இது வேண்டாம். சரியா? சரி, அடுத்தது நம்மளோட ஸ்பெஷலைஸ் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் பை எபித்தீலியல் செல்ஸ். ஸோ ஸ்பெஷலைஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எபித்தீலியல் டிஷ்யூவில் என்னென்ன ஸ்பெஷலைஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுதான் நம்பர் 1 இஸ் யுவர் மைக்ரோவிலை. மைக்ரோவிலைன்னு என்ன, மைக்ரோவிலைனா ஒன்றும் கிடையாது, நம்மளோட செல்ஸ் இருக்கா, செல் இருக்கா, செல் என்ன இருக்கும், ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், இதுக்கு பேர் விலஸ். இதுக்கு பேர் என்ன, விலஸ். ஒரு விலஸ் நான் எடுத்திருக்கேன், இது ஒரு விலஸ் நான் வெளியே எடுத்தானா இப்படி இருக்கும் விலஸ். இந்த விலஸில் என்ன இருக்கும், செல்ஸ் இருக்கும், கியூபாய்டல் செல்ஸ் இருக்கா, கியூபாய்டல் செல்ஸ் மாதிரி இருக்கும், எல்லா பக்கமும் இருக்கும். இது மேலே சின்ன 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 இந்த மாதிரி முடி மாதிரி இருக்கும். ஸோ இது விலஸ். விலஸ் மேலே இருக்கிறது மைக்ரோவிலஸ். விலஸ் மேலே இருக்கிறது என்னது, மைக்ரோவிலஸ். ஏன் இப்படி இருக்கு, மைக்ரோவிலைனா ப்ளூரல் ஃபார்ம். ஏன் இப்படி இருக்கு, ஏன்னா அப்போ தான் அப்சார்ப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்கும், அதுக்காக தான். நெக்ஸ்ட் சீலியா ஆர் கைனோசீலியா. சீலியானா என்ன, சீலியா அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. சீலியா அப்படிங்கிறது இது நம்ம ஒரு செல் அப்படின்னா ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது தான் சீலியா. மாதிரி முடி மாதிரி இருக்கும். இது வந்து அப்சார்ப்ஷன்லாம் கிடையாது, இது ஜஸ்ட் ஃபார் லோகோமோஷன். சின்னதாக ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இது என்னது, சீலியா. சரியா? அதே வந்துட்டு ஒன்று பெருசாகவும், இதுவும் என்னது சீலியா தான், இது என்னது சீலியா தான், இப்படி சின்னதாகவும் இருக்கும். இதில் பெருசாக இருக்கிறது கைனோசீலியா, மீதியெல்லாம் இருக்கிறது ஸ்டீரியோசீலியா. சரி, ஸ்டீரியோசீலியா அண்ட் கைனோசீலியா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் 2 டைப்ஸ் இருக்குது. இது சீலியா தான், இது நம்மளோட செல் தான். ஓகே, செல் தான், இது சீலியா தான். இது எங்கே இருக்கும், இது இயரில் இருக்கும். இது எங்கே இருக்கும், இயரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது எங்கே இருக்கும், இது நம்மளோட ஃபெலோப்பியன் டியூப்ல இருக்கலாம், ஃபெலோப்பியன் டியூப்ல இருக்கலாம். ட்ரக்கியால சீலியா ஸ்ட்ராட்டிஃபைடு இருக்கும், ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம். ஓகே, ஆர் நம்மளோட என்ன இருக்குது, முடியல நம்மளோட அதர் சீலியேட்டட் எபித்தீலியம் வேற எங்க இருக்கும், சீலியா. சீலியா மூவ்மெண்ட் இருக்கிற இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கும். சரியா? ஃபைன். ஓகே, ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் என்னது, நெக்ஸ்ட் நம்மளோட டயாமீட்டர் ஆஃப் சீலியா டிபெண்ட்ஸ் 9+2 அரேஞ்ச்மெண்ட். ஸோ சீலியா அப்படின்னு சொன்னால் அதில் என்ன இருக்கும், சீலியா அப்படின்னு சொன்னாலே அதில் மைக்ரோடிபியூல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், மைக்ரோடிபியூல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் என்ன அரேஞ்ச்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், 9+2 அரேஞ்ச்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்படின்னா சென்டரில் 2 இருக்கும் அண்ட் சுற்றி என்ன இருக்கும், 9 இருக்கும். 9 ட்ரிப்ளெட்ஸ், டப்ளெட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இந்த மாதிரி டப்ளெட்ஸ் 9 டப்ளெட்ஸ் ஒரு ட்ரிப்ளெட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, இது ஒருத்தர் கனெக்ட் ஆயிருக்கு இப்படி. இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் மைக்ரோடிபியூல்ஸ், மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, டப்ளெட்ஸ் ட்ரிப்ளெட்ஸ் அதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரி, ஸோ இது எங்கே இருக்கும் மொத்தத்தில், நம்ம எபித்தீலியல் டிஷ்யூ ட்ரக்கியாவில் இருக்கும், யூட்ரஸ் இன்னும் 2 யூட்ரஸ் இருக்குது, யூட்ரஸில் இருக்கும். எப்பென்டைமல் எபித்தீலியம், சீலியா. ஓகே, சீலியா அண்ட் நம்மளோட கைனோசீலியா இதெல்லாமே இந்த லொக்கேஷனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரி, அடுத்தது ஸ்டீரியோசீலியா எங்கே இருக்கும், லாங் சைட்டோபிளாஸ்மிக் ப்ராசஸ், நான் மோட்டைல், நான் கான்ட்ராக்டைல், மூவ் ஆகாது ஆப்வியஸ்லி. ஆரிஜின் ஆஃப் எபித்தீலியல் டிஷ்யூ எங்கே, ஸோ லொக்கேஷன் என்ன, எபிடிடைமஸ் அண்ட் வாஸ் டிஃபரன்ஸ். சரி, அடுத்தது origin of epithelial tissue. It is the only tissue which originates from the 3 primordial germ cells. Okay, 3 primordial எல்லா germ cellsலேருந்து இது டெவலப் ஆகும். ஓகே, எக்டோடர்ம்லேருந்து டெவலப் ஆனால் அதுக்கு பேர் ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியம். மீசோடர்ம்லேருந்து டெவலப் ஆனால் அதுக்கு பேர் ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஓகே, சிம்பிள் ஸ்குவாமஸ். அண்ட் எண்டோடர்ம்லேருந்து சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியம். எண்டோடர்ம்லேருந்து டெவலப் ஆகும் எண்டோத்தீலியம்.
எண்டோதீலியம் அப்படின்னா எண்டோடர்ம்லேருந்து டெவலப் ஆகணும். மீசோதீலியம் அப்படின்னா மீசோடர்ம்லேருந்து டெவலப் ஆகணும். எபிடர்மிஸ் அப்படின்னா இது வந்து எபித்தீலியல் லேயர் தான். அது எங்கேருந்து டெவலப் ஆயிருக்கணும்? எக்டோடர்ம்லேருந்து டெவலப் ஆனால் அந்த எபித்தீலியல் டிஷ்யூக்கு பேர் எபிடர்மிஸ். மீசோடர்ம்லேருந்து டெவலப் ஆனால் அதுக்கு பேர் மீசோதீலியம். அண்ட் எண்டோடர்ம்லேருந்து டெவலப் ஆனால் அதுக்கு பேர் எண்டோதீலியம். எண்டோதீலியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளட் வெசல்ஸில் இருக்குது. எஸ், கரெக்ட். எங்கே இருக்கு? பிளட் வெசல்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சரி, அடுத்தது எபித்தீலியல் டிஷ்யூவை நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். எப்படி? நம்பர் 1, பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் லேயர்ஸ் ஆஃப் த செல்ஸ். சிம்பிள் அப்படின்னா சிங்கிள் லேயர் பேஸ்ட் ஆன் செல் ஷேப். ஓகே சார், சிம்பிள் லேயர். சிம்பிள் லேயர்னா என்னது? சிங்கிள் லேயரில் இருக்கும், அதுதான் சிம்பிள் எபித்தீலியம். ஓகே, காம்பவுண்ட் எபித்தீலியம்ல என்னது? மல்டிபிள் லேயர்ஸ். இது என்னது? மல்டிபிள் லேயர்ஸ். மல்டிபிள் லேயர்ஸ். சரி, இப்போ சிங்கிள் லேயரில் இருக்கிற இந்த சிங்கிள் லேயரில் இருக்க சிம்பிள் எபித்தீலியமை சிங்கிள் லேயரில் இருந்தால் சிங்கிள் லேயரில் ஷேப் பேஸ் பண்ணி, ஷேப்னா என்னது? ஷேப் இட்ஸ் லைக் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது ஃப்ளாட். இது ஃப்ளாட் ஆர் ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஃப்ளாட் ஆர் ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஓகே, செகண்ட் கியூபாய்டல், கியூபிக்கல் ஆர் கியூபாய்டல். இதுதான் என்னது? கியூபாய்டல் எபித்தீலியல் டிஷ்யூ. கியூபாய்டல் ஷேப்ல இருந்தா கியூபாய்டல் எபித்தீலியல் டிஷ்யூ. சீலியேட்டட் அப்படின்னு என்ன? இதே தான், இது மேல என்ன இருக்கும்? சீலியா பிரசன்ட் ஆயிருக்கும். இதுதான் சீலியேட்டட் எபித்தீலியம். காலும்னார்னா என்னது? காலும்னார்னா இந்த மாதிரி நீல நீளமா இருக்கிறது தான் என்னது? காலும்னார் எபித்தீலியல் டிஷ்யூ. இந்த மாதிரி நீளமா இருக்கிறது தான் என்னது? காலும்னார் எபித்தீலியல் டிஷ்யூ. ஆப்வியஸ்லி பேஸ்மெண்ட் மெம்பரேன் கீழே இருக்கும் எல்லாத்துக்குமே, இதுக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் அப்படின்னு என்ன? சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட்னா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? நீள நீளமா இருக்கும். ஒரு சிலது சின்ன சின்னதா இருக்கும். ஆனா இப்படி எல்லாமே ரெண்டு ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது நியூக்ளியஸ் 2 லேயர்ல தெரியும். எப்படி தெரியும்? நியூக்ளியஸ் 2 லேயர்ல தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? இது ஒரு லேயர், இது ஒரு லேயர் மாதிரி இருக்கு. 2 நியூக்ளியஸ் லேயர் தெரியுதா? ஸோ இதுதான் இது. ஆனால் ஒன்று தான், கீழே பேஸ் ஒன்று தான், சேம் பேஸ். அப்படின்னா இது என்னது? திஸ் இஸ் கால்டு வாட்? சூடோ. சூடோனா ஃபால்ஸ். ஸோ சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்தீலியம். சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்தீலியம். மேலே இது வந்துட்டு என்னது? சீலியா இருந்தால் இதுக்கு பேர் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் சீலியேட்டட் எபித்தீலியம். சீலியேட்டட் காலும்னார் எபித்தீலியம். கரெக்டா? சரி, அடுத்தது கம்பவுண்ட். கம்பவுண்ட்னா மல்டிபிள் லேயர். மல்டிபிள் லேயர்ல இருந்தா அதுக்கு பேர் ஸ்ட்ராட்டிஃபைடு ஒன்று, ரெண்டாவது டிரான்சிஷனல். ஸ்ட்ராட்டிஃபைடு அண்ட் டிரான்சிஷனல். ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம் என்ன? ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியம் அப்படின்னா மல்டிபிள் லேயர், நிறைய லேயர் ஆஃப் ஸ்குவாமஸ் ஒரு ஃபிளாட்டா இருக்கிற எபித்தீலியம் நிறைய லேயர்ல இருந்தா அதுக்கு பேரு ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஓகே, அதே மாதிரி கியூபாய்டல். கியூபிக்கல்ல போட்டிருக்குல்ல, கியூபிக்கலுக்கு பதிலாக இங்க கியூபாய்டல் அப்படின்னு எழுதலாம். cuboidal ரெண்டும் ஒன்று தான். cubical or cuboidal. cubical or cuboidal. So stratified cuboidal na cuboidal cells தான் cubical shapeல இருக்குது. multiple layerல இருந்தா அது stratified cuboidal. stratified squamous. squamous shapeல இருக்கும், flat shapeல இருக்கும், ஆனா multiple layerல இருக்கும். அந்த டாப் லேயர்ல, அதோட டாப் லேயர்ல கெராட்டின் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அது கெரட்டினைஸ்ட் stratified squamous epithelium. கெரட்டின் இல்ல அப்படின்னா அது நான் கெரட்டினைஸ்ட் stratified squamous epithelium. ஆல்ரைட், இதுதான் மல்டிபிள் கிளாசிஃபிகேஷன்ஸ். அடுத்தது சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியம். சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் அப்படின்னு நம்ம சொன்னா, ஓகே, சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் அப்படின்னு நம்ம சொன்னா சிங்கிள் லேயர்ட், தட் இஸ் ஒரே லேயர்ல தான் இருக்கும், யூனிலேயர்ட். ஓகே, செல்ஸ் எப்படி இருக்கும்? ஃபிளாட்டா இருக்கும். ஆர் ஸ்கேல் லைக் இன் ஷேப். ஸ்கேல்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, தோல் மாதிரி ஸ்கேல்ஸ். ஃபிளாட்டன்ட் ரவுண்டட் நியூக்ளியஸ் பிரசன்ட். சென்டர்ல ஒரு ரவுண்ட் நியூக்ளியஸ் இருக்கும். ஆர் ஃபிளாட்டான நியூக்ளியஸும் பிரசன்ட் ஆகலாம். சென்ட்ரலான இருக்கும். அந்த நியூக்ளியஸ் அப்படி இருக்கிறனால தான் இப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? வேவ் மாதிரி இருக்கும். வேவ் மாதிரி டெசலேட்டட் எபித்தீலியம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, பிகாஸ் ஆஃப் த வேவி அப்பியரன்ஸ் இட் இஸ் கால்ட் டெசலேட்டட் எபித்தீலியம். பட் பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? பேவ் பிளாக் மாதிரி இருக்கு. அதனால இதுக்கு பேர் பேவ்மெண்ட் எபித்தீலியம்னு சொல்லுவாங்க. பேவ்மெண்ட் எபித்தீலியம் பிகாஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? பேவ்மெண்ட் மாதிரி இருக்கு. பேவ்மெண்ட் என்னது? சைடில் இந்த ரோடுக்கு சைடில் நடந்து போறதுக்காக கட்டியிருப்பாங்களா, அந்த மாதிரி பேவ் பிளாக் போட்டு.
ஓகே சரி. எபித்தீலியம் இது என்ன பண்ணும்? ஃபில்டர் பண்ணும், ஃபில்ட்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். டிஃப்யூஷன், ஸோ மெட்டீரியல் வந்துட்டு கேஸஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணும், அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்ஸ் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் செல்ஸ். இதில் ஏதாச்சும் இன்டர் செல்லுலார் ஸ்பேசஸ் உங்களுக்கு தெரியுதா? இன்டர் செல்லுலார் ஸ்பேசஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுதா செல்ஸ் இடையில? கிடையாது, வாய்ப்பே இல்லை இல்லையா? இன்டர் செல்லுலார் ஸ்பேசஸ் இல்லை இங்கே. ஸோ பிகாஸ் தே டு நாட் ஹாவ் இன்டர் செல்லுலார் ஸ்பேசஸ், they do not have what? Intercellular spaces. They are epithelial cells. They are epithelial tissue. சரியா? சென்ட்ரல் என்ன இருக்கு? சென்ட்ரல்ல நம்மளோட நியூக்ளியஸ் இருக்கு, சுத்தி முத்தி சைட்டோபிளாசம் இருக்கு, and there is no intercellular spaces, tightly packed இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? இதுதான் நம்மளோட எபித்தீலியல் டிஷ்யூவோட பேஸ்மெண்ட் மெம்பரேன். அது கீழே என்ன இருக்குது? கனெக்டிவ் டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆயிருக்கா? எஸ், ரைட். நவ் ஓகே ஃபைன். இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எபித்தீலியல் டிஷ்யூ இங்கே காமிச்சிருக்காங்க. பவுமன்ஸ் கேப்சூல்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். என்னது? சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் பவுமன் கேப்சூலில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பவுமன்ஸ் கேப்சூலில் ப்ரெசென்ட் ஆயிருக்கிற போடோசைட்ஸ் நம்ம எக்ஸ்கிரீஷன் படிக்கும்போது படிக்கலாம். போடோசைட்ஸ்னு என்னன்னு ஜஸ்ட் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்லிப்பர்னு சொல்லக்கூடாது, போடோசைட்ஸ். எப்படி இருக்கும் போடோசைட்? இதுதான் நியூக்ளியஸ், இதுதான் என்னது? ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். இதுதான் போடோசைட்ஸ். ஒரு சிம்பிளா நம்ம என்ன சொல்லலாம்? இப்படி சொல்லலாம், போடோசைட்ஸ். ஓகே, ஆல் ரைட். அடுத்தது ஸோ வேற எங்கெல்லாம் இருக்கும்? டிசெண்டிங் limb and thin part of ascending limb of Henle, ரெட்டிடெஸ்டஸ், ஆல்வியோலை, இதெல்லாமே என்னது? அதோட லொகேஷன்ஸ். ஃபைன். அடுத்தது சிம்பிள் கியூபாய்டல் எபித்தீலியம். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க? கியூப் மாதிரி இருக்கா? கீழே பேஸ்மெண்ட் மெம்பரேன் இருக்கும். ஓகே, மற்ற எல்லாமே கியூப் மாதிரி இருக்கு. சென்டர்ல லார்ஜ் சென்ட்ரலி பிளேஸ்ட் நியூக்ளியஸ். சிங்கிள் லேயர்ல இருக்கிறனால தான் அதுக்கு பேர் என்னது? சிம்பிள் கியூபாய்டல் எபித்தீலியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சரி, இது எங்கெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும்? இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? ஃபார் அப்சார்ப்ஷன், செக்ரீஷன், எக்ஸ்கிரீஷன், இதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணும். இது எங்கெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும்? அச்சா, இட் ஆல்சோ ஃபார்ம் கேமீட்ஸ் இன் கோனாட்ஸ். கோனாட்ஸ்னா டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி. அதுதான் என்னது? கோனாட்ஸ். ஸோ டெஸ்டிஸ் அண்ட் ஓவரியில் என்ன பண்ணும்? இது வந்துட்டு கோனாட்ஸ். டெஸ்டிஸ் அண்ட் ஓவரியில் கேமிட்ஸ் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃபைன். அடுத்து என்னது? cuboidal cells are found in glands. So glandular epithelium la enna epithelium irukum? Nammaloda simple cuboidal epithelium present aayirkum. Okay fine. So vessels of thyroid gland la irukum, pancreas la irukum, pancreatic duct la irukum, sweat glands la present aayirkum. Idella different locations. Sweat glands appadina enna? Sweat glands are coiled tubular glands in structure. So sweat release பண்ற gland க்கு பேர் தான் sweat gland. Okay, அது போக stratified cuboidal epithelium is present. Enga coiled part of this gland has secretory unit in the form of simple cuboidal. Ana adukku keela while secretory duct of this gland they will have stratified cuboidal. Appadina secretion பண்ணும்போது செக்ரீஷன் பண்ற ஏரியால என்ன இருக்கும்? செக்ரேட்டரி யூனிட் சிம்பிள் கியூபாய்டல். ஆனா அதுல டக்ட் இருந்துச்சுன்னா அந்த டக்ட்ல என்ன இருக்கும்? ஸ்ட்ராட்டிஃபைட் கியூபாய்டல் எபித்தீலியம் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸ்ட்ராட்டிஃபைட்னா மல்டிபிள் லேயர். எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? we are talking about sweat glands. we are talking about what? Sweat glands. all right, சரி. செக்ரேட்டரி டக்ட் ஆஃப் salivary glands எங்கெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும்? கியூபாய்டல் எபித்தீலியம், ஐரிஸ், கொராய்டு, இது எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கும். போட்டிருக்க, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். அடுத்த மாடிஃபிகேஷன். இந்த கியூபாய்டல் எபித்தீலியம் என்ன பண்றோம்? நம்ம மாடிஃபை பண்ணி மேல இந்த மாதிரி பிரிஸ்டல்ஸ், சப்போஸ் இது கியூபாய்டல் எபித்தீலியம்னா மேல இந்த மாதிரி பிரிஸ்டல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இதுக்கு பேரு பிரஷ் பார்டட் எபித்தீலியல் டிஷ்யூ. ஓகே, அதுலயே சீலியா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சீலியேட்டட் கியூபாய்டல் எபித்தீலியம். ஸ்குவாமஸ்ல என்ன படிச்சீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஆல்ரைட், சீலியேட்டட் கியூபாய்டல் எபித்தீலியம். சரி, அடுத்தது சிம்பிள் காலும்னார் எபித்தீலியம். அடுத்து என்னது? சிம்பிள் காலும்னார் எபித்தீலியம். சிம்பிள் காலும்னார் என்ன? நீளமா இருக்கும், ஆனா ஒரே லேயர்ல இருக்கும். நீளமா ஒரே லேயர்ல இருக்கும். இதுதான் என்னது? சிம்பிள் காலும்னார் எபித்தீலியம். இதோட நியூக்ளியஸ் பேஸ்ல இருக்கும். பேஸ்மெண்ட் மெம்பரேனுக்கு பக்கத்துல இதோட நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். பில்லர் மாதிரி இருக்கும். ஸோ லொகேஷன் என்னது? பைல் டக்ட், லிவர், எக்ஸெட்ரா. இதுலயும் என்ன இருக்கும்? ஹேர் செல்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பிரஷ் பார்டட் காலும்னார் எபித்தீலியம். கிளாண்ட்ஸ்ல இது பிரசன்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேரு கிளாண்டுலர் காலும்னார் எபித்தீலியம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டம்ல பிரசன்ட் ஆயிருக்கும், கோலன், ஸ்டமக், இது எல்லாத்துலயுமே பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே சரி, அடுத்தது
கிளாண்டுலர் பிரஷ் பார்டர்ட் காலுமினார் எபித்தீலியம் எங்கெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும்? டியோடனம், இலியம், சீக்கம். கிளாண்டுலர் பிரஷ் பார்டர்னா பிரஷ் பார்டர்லயும் இருக்கும், அது கிளாண்டாவும் வேலை செய்யும். ஓகே, அதோட ஃப்ரீ எண்டில் என்ன இருக்கும்? சின்ன 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 ஹேர் செல்ஸ், மைக்ரோவிலை பிரசன்ட் ஆயிருக்கும். அதோட ஹேர் செல்ஸில் மைக்ரோவிலை. ஸோ மைக்ரோவிலையிலேருந்து செக்ரீஷன் நடக்கும். காப்லெட் செல்ஸ் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? காப்லெட் செல்ஸ். இது என்ன செக்ரீட் பண்ணும்? மியூக்கஸ். இது என்ன செக்ரீட் பண்ணும்? மியூக்கஸ் செக்ரீட் பண்ணும் காப்லெட் செல்ஸில். ஓகே, அடுத்தது சீலியேட்டட் காலுமினார் எபித்தீலியம். சீலியேட்டட் காலுமினார் என்னது? காலுமினார் செல்ஸ் தான், பட் அதில் சீலியா பிரசன்ட் ஆயிருக்கும். அதோட எக்ஸாம்பிள் என்ன? ஃபெலோப்பியன் டியூப், எப்பெண்டைமல் எபித்தீலியம், எக்ஸெட்ரா. அடுத்தது ஸ்டீரியோசீலியேட்டட் காலுமினார். ஸ்டீரியோசீலியா, சீலியாலேயே வெரைட்டி இருக்குல்ல, அதில் ஸ்டீரியோசீலியா சப்போஸ் கைனோஸ் காலுமினாரில் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அதுக்கு பேர் ஸ்டீரியோசீலியேட்டட் காலுமினார் எபித்தீலியம். எக்ஸாம்பிள் எபிடிடைமிஸ் அண்ட் வாஸ் டிஃபரன்ஸ். அடுத்தது சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் காலுமினார் எபித்தீலியம். சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்தீலியம்னு பாருங்க, இது பார்க்கறதுக்கு ஒரு லேயர், இது பார்க்கறதுக்கு இன்னொரு லேயர், 2 லேயர் மாதிரி இருக்கா? ஸோ 2 லேயர் மாதிரி இருக்கனால இங்க ஒரு லேயர், இங்க ஒரு லேயர், அதனால இதுக்கு பேரு சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு. சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட்னா பார்க்கறதுக்கு என்ன இருக்கும்? பார்க்கறதுக்கு மல்டிபிள் லேயர் மாதிரி இருக்கும், ஆனா ஒரே லேயர் தான். ஓகே, ஒரே சிங்கிள் லேயர் தான். இந்த பேஸ்மெண்ட் மெம்பரேன் ஒன்று தான் இருக்கு, அண்ட் கீழே இருந்து தான் எல்லாமே தனித்தனியாக தான், தனி யூனிட். இது ஒரு செல், 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 எல்லாமே பேஸ்ல இருந்தா ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா? அதனால இது என்னது? சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் காலுமினார் எபித்தீலியல் செல்ஸ். இதுல இங்க பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இது வந்து என்னது? இதுதான் கிளாண்ட். இது என்னது? காப்லெட் செல். இது என்ன செக்ரீட் பண்ணும்? இது செக்ரீட் பண்ணும் மியூக்கஸ். கரெக்டா? இது வந்து என்னது? யூனிசெல்லுலர் கிளாண்ட். யூனிசெல்லுலர் கிளாண்ட், யூனிசெல்லுலர் எக்ஸோக்ரைன் கிளாண்ட். யூனிசெல்லுலர் எக்ஸோக்ரைன் கிளாண்ட் ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட்? எண்டோக்ரைன் கிளாண்ட், யூனிசெல்லுலர் கிளாண்ட். சரி, இங்க பாத்தீங்கன்னா கைனோசீலியா. ஸோ கைனோசீலியேட்டட் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் காலுமினார் எபித்தீலியம். ஓகே, இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு? காப்லெட் செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு, சீலியா பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, இங்க என்ன இருக்கு? சீலியா பிரசன்ட் ஆயிருக்கு. ரைட், கீழே இது பேஸ்மெண்ட் மெம்பரேன். இது என்னது? கனெக்டிவ் டிஷ்யூ. வாட் இஸ் திஸ்? கனெக்டிவ் டிஷ்யூ. சரி, அடுத்தது மாடிஃபிகேஷன். ஸோ சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் நான் சீலியேட்டட் எபித்தீலியமும் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, எக்ஸாம்பிள் நம்மளோட யூரேத்ரால இருக்கு, சலைவரி கிளாண்ட்ல இருக்கு. ஓகே, அதே மாதிரி சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் சீலியேட்டட் கிளாண்டுலர் எபித்தீலியமும் இருக்கு. ட்ரக்கியா, பிராங்கை அண்ட் ரெஸ்பிரேட்டரி எபித்தீலியம் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல பிரசன்ட் ஆயிருக்கும். அதில் என்ன இருக்கும்? அது வந்து ஃபால்ஸ் லேயர்ட். ஸோ சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் அது வந்து சீலியா பிரசன்ட் ஆயிருக்கும், அதோட சர்ஃபேஸில் சீலியேட்டட், அண்ட் அதில் கிளான்ஸும் பிரசன்ட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் சீலியாவும் இருக்கு, கிளான்ஸும் இருக்கு, அண்ட் இது சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடும் கூட. அப்போ இது எங்கே இருக்கும்? ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இந்த மாதிரி டிஷ்யூஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அதுதான் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் சீலியேட்டட் கிளாண்டுலர் எபித்தீலியம். சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் ciliated columnar glandular epithelium, PSCCGE shortcut. அடுத்தது ஸ்பெஷல் டைப் ஆஃப் எபித்தீலியம், நியூரோசென்சரி எபித்தீலியம். நியூரோசென்சரி எபித்தீலியம் அப்படின்னு என்னது? அதில் நியூரான்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும். நியூரோசென்சரி ஹியர் இதோட எண்ட் பாயிண்ட்ஸில் என்ன இருக்குது? நியூரான்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நியூரோசென்சரி எபித்தீலியம் இது எங்கே இருக்குது? நம்மளோட சென்சரி ஹேர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஹேர்ஸில், ஓகே, ஹேர்ஸில் லைக் யூ கேன் சி ஹியர் அட்டாச் வித் சென்சரி நர்வ் கூட அட்டாச் ஆயிருக்கும். ஆல்ரைட், எக்ஸாம்பிள் கஸ்ட்ரேட்டரி எபித்தீலியம், ஆல்ஃபேக்டரி எபித்தீலியம், இதெல்லாமே. அடுத்தது காம்பவுண்ட் எபித்தீலியம். ஸோ மல்டி லேயர்ட் எபித்தீலியம், காம்பவுண்டில் மல்டி லேயர்ட் எபித்தீலியம். அதில் ஃபர்ஸ்ட் டிரான்சிஷனல் எபித்தீலியம். டிரான்சிஷனல் எபித்தீலியம் அப்படின்னா ஸ்ட்ரெச்சபிள். எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? ஸ்டமக்கில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், யூரினரி பிளாடரில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஏன்னா அதில் நம்ம வாட்டரை போடும்போது என்ன ஆகும்? ஸ்ட்ரெச் ஆகும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம். பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகும் இல்லையா? ஸோ அதோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும். அதோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் என்னது? டிரான்சிஷனல் எபித்தீலியம். Okay, சரி. In this epithelium 4 to 6 layer of cells are present. Very good. 4 to 6 layers of cells are present. Please note it down. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ லேயர் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஸோ டிரான்சிஷனலுக்கும் ஸ்ட்ராட்டிஃபைடுக்கும் வித்தியாசம் கேட்டால் இப்படி தான் எழுதணும். இது 4 to 6 layers of cells. அதே நம்மளோட அதே நம்மளோட ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்தீலியம் அப்படின்னு சொன்னால் அதில் மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும். மோர் தென் தட் இதில் கொடுக்கலையா? சரி.
Okay. Okay, innermost layer, okay, in this epithelium 4 to 6 layers are present. Innermost of the cells composed of tube like cells. உள்ள இருக்கிறது cube மாதிரி இருக்கும். Middle 2 to 4 layers are compound and pear shaped or umbrella shaped. Outermost 1 or 2 layers are oval shaped of cells. And outermost layer are thin cuticle present. So இதுதான் different layers, different layers of tissues. Stratified epithelium na what is stratified epithelium? Stratified epithelium possesses many layer of epithelial cells. The deepest layer is made up of cuboidal epithelium. So stratified na multiple layers irukku obviously. Suppose adha vandu squamous irundhuchna squamous layer liye multiple layer irundhuchna adu per stratified squamous epithelium. adula cuboidal cells vandu multiple layer la irundhuchna adukku per stratified cuboidal epithelium. அதுவே வந்து காலம்னார் செல்ஸ் வந்து மல்டிபிள் லேயர்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ராட்டிஃபைட் காலம்னார் எபித்தீலியம். ஸ்ட்ராட்டிஃபைட் சீலியேட்டட் காலம்னார் அப்படின்னா மல்டிபிள் லேயர்ல இருக்கும், பட் டாப் லேயர்ல அதோட ஃப்ரீ எண்டில் சீலியா பிரசென்ட் ஆயிருக்கும். அதுதான் என்னது ஸ்ட்ராட்டிஃபைட் சீலியேட்டட் காலம்னார் எபித்தீலியம். சரி, ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியம்ல என்ன மல்டிபிள் லேயர்ல இருக்கும், சேம் திங். ஓகே, கெராட்டினைஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா டாப் லேயர்ல என்ன இருக்கு, ஹார்னி லேயர், கெராட்டின் லேயர். ஓகே, ஹார்னி லேயர் ஆர் கெராட்டின் லேயர் இதுதான். ஸோ கெராட்டினைஸ்ட் எபித்தீலியம். ஓகே ஓகே ஸோ கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் லேயருக்கு பேர் ஜெர்மினேட்டிவ் லேயர், அதுக்கப்புறம் இன்டர்மீடியரி லேயர்ஸ், அதுக்கப்புறம் ஹார்னி லேயர், டாப் மோஸ்ட் லேயருக்கு பேர் ஹார்னி லேயர், மேலே இருக்கிற லேயருக்கு பேர் ஹார்னி லேயர். திஸ் ஹார்னி லேயர் வில் டிசைட் இது என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்தீலியம் அப்படிங்கிறது ஹார்னி லேயர் தான் டிசைட் பண்ணும். மேலே இந்த டாப் ஹார்னி லேயரில் ஸ்குவாமஸ் செல்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியம். இதுலயே வந்துட்டு கியூபாய்டல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, கியூபாய்டல் லேயர்ல இருந்துச்சுன்னா ஸ்ட்ராட்டிஃபைட் கியூபாய்டல் எபித்தீலியம். இந்த டாப் லேயர் தான் இந்த ஹார்னி லேயர்ல. சப்போஸ் கெராட்டின் இருந்துச்சுன்னா கெராட்டினைஸ் ஸ்குவாமஸ், கெராட்டின் இல்லைன்னா நான் கெராட்டினைஸ் ஸ்குவாமஸ், காலம்னர் இருந்துச்சுன்னா காலம்னர் ஸ்ட்ராட்டிஃபைட் காலம்னர் எபித்தீலியம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லேயருக்கு பேரு என்னது, ஜெர்மினேட்டிவ். ஓகே, ஜெர்மினேட்டிவ் லேயர். அதுக்கு கீழே என்ன இருக்கு, பேஸ்மெண்ட் மெம்பரேன். ஸோ ஜெர்மினேட்டிவுக்கும் ஹார்னிக்கு இடையில இருக்கிறது தான் என்னது, இடையில இருக்கிறது தான் இங்கே இன்டர்மீடியட் லேயர். நான் கெராட்டினைஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு போட்டிருக்கு, அவ்வளோதான். ஸோ ஸ்ட்ராட்டிஃபைட் கியூபிக்கல் ஆர் கியூபாய்டல் எபித்தீலியம் எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி காலம்னார். ஓகே, நோட்ஸில் இருக்குது, நீங்கள் ஒரு தாட்டி ரீட் பண்ணிக்கோங்க போதும். ஜெர்மினல் எபித்தீலியம்னு என்ன, ஸோ எபித்தீலியம்லேயே இன்னும் ஃபங்க்ஷனலி நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணால் ஜெர்மினல் எபித்தீலியம் அது எங்கே இருக்கும், டெஸ்டிஸில் இருக்கும், ஓவரியில் இருக்கும். அதான் என்னது, ஜெர்மினல் எபித்தீலியம். ரெண்டாவது பிக்மெண்டட் எபித்தீலியம். பிக்மெண்டட் எபித்தீலியம் என்னது, பிரசன்ட் இன் த ரெட்டினா ஆஃப் ஐ. பிக்மெண்டட் எபித்தீலியம் இங்கே இருக்கும், ரெட்டினால இருக்கும். ஓகே, ஸோ இட் கிவ்ஸ் பிளாக் டார்க் கலர் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் நம்மளோட ரெட்டினாவோட பேஸில். அதுதான் பிக்மெண்டட் எபித்தீலியம். ஓகே, விச் கிவ் கலர் டு த ரெட்டினா. சரி, அடுத்தது சென்சரி எபித்தீலியம். அப்படின்னா நம்மளோட சென்சரி ரிசெப்டர் கிட்ட ப்ரெசென்ட்டாக இருக்கிற எபித்தீலியம். கிளாண்டுலர் எபித்தீலியம் எது செக்ரீட் பண்ணதோ, செக்ரீஷன் பண்ணக்கூடிய எபித்தீலியம். அப்சார்ப்டிவ் எபித்தீலியம் எது அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதோ, நம்ம சாப்பிட்டதுல டைஜஸ்ட் பண்ணதில் அப்சார்ப் பண்ணதில் அதுக்கப்புறம் டிஃப்யூஷன் ஆகுதுல, அதுதான் அப்சார்ப்டிவ் எபித்தீலியம் அப்படிங்கிறது சொல்கிறோம் இங்கே. ஓகே, சரி, அதுக்கப்புறம் a cells or group of cells which secrete chemical substance are called glands based on the என்ன secretion பண்ணுதோ அது என்ன எவ்வளோ செல்ஸ்லேருந்து சேர்ந்து, ஸோ எவ்வளோ செல்ஸ் வில் மேக் அப் தட் கிளாண்ட், தட் பேஸ்ட் ஆன் தட் நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். சிங்கிளாக இருந்தால் அதுக்கு பேர் யூனிசெல்லுலர் கிளாண்ட், நிறைய செல் இருந்தால் அதுக்கு பேர் மல்டி செல்லுலர் கிளாண்ட். ஸோ சிங்கிளாக இருந்தால் லைஃப் ஸ்பேன் எவ்வளோ 2 to 3 days. எக்ஸாம்பிள் காப்லெட் செல்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் மியூகோஸ் ஆஃப் ஸ்டமக் எக்ஸெட்ரா. மல்டிபிள் லேயரில் இருந்துச்சு அப்படின்னா என்னது, ரெஸ்ட் செல்ஸ். எக்ஸாம்பிள் ரெஸ்ட் செல்ஸ். ரெஸ்ட் செல்ஸ்னா பேலன்ஸ் இருக்கிற கிளான்ஸ், ரெஸ்ட் கிளான்ஸ், பேலன்ஸ் இருக்கிற கிளான்ஸ். ஸோ ரெஸ்ட்னா என்னது, பேலன்ஸ் இருக்கிற கிளான்ஸ். என்னென்ன கிளான்ஸ் நம்மளோட கிளான்ஸ்ல வேற என்ன இருக்கு, எல்லாமே. ஸோ இதை தவிர இது எல்லாமே பேரோட்டிக் கிளாண்ட், சலிவரி கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், பேங்க்ரியாஸ். ஓகே, இது எல்லாமே என்னது, மற்ற கிளான்ஸ், லைக் ரெஸ்ட் ஆஃப் த கிளான்ஸ், மல்டி செல்லுலர் கிளான்ஸ். ஆன் த பேசிஸ் ஆஃப் ஷேப் ஆஃப் செக்ரட்டரி யூனிட்ஸ். கிளான்ஸ் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பாக பிரிக்கலாம். கிளான்ஸ்லேயே டியூபுலர் கிளாண்ட், டியூப் மாதிரி வந்து அதுலேருந்து டிவைட் ஆனா. ஆல்வியூலர் கிளான்ஸ், ஆல்வியூலைலேருந்து செக்ரேட் ஆனா ஸ்மால். ஓகே, ஆல்வியூலர் கிளான்ஸ். அதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம், நம்மளோட செவேஷியஸ் கிளான்ஸ் வரும். அதில் தான் என்ன வரும், செவேஷியஸ் கிளான்ஸ் வரும், சீபம் செக்ரேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் காம்பவுண்ட் டியூபுலர் ஆல்வியூலர் அப்படின்னு என்னது, அதில் நம்மளோட காம்பவுண்ட் டியூபுலோ மல்டிபிள் டியூப்ஸ் இருக்கும், அதில் மேமரி கிளாண்ட் எக்ஸாம்பிள். ஓகே, ஃபைன்.
now இது நம்மளுக்கு தேவையில்லை அதனால வேண்டாம். Glands of epithelium. On the basis of the presence of secretory duct, glands are of three types: endocrine, exocrine and heterocrine. Endocrine glands அப்படின்னா இங்க ducts இருக்காது, டைரக்டா bloodல transport பண்ணும் அதோட ஹார்மோன்ஸ். இது என்ன செக்ரேட் பண்ணும்? ஹார்மோன் செக்ரேட் பண்ணும். இது என்ன செக்ரேட் பண்ணும்? என்சைம்ஸ். அண்ட் இதுக்கு என்ன இருக்கும்? டக்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கும், செக்ரேட்டரி டக்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட கிளாண்ட் அப்படின்னா இது டக்ட் இருக்கும், இதுதான் நம்மளோட டார்கெட் செல்லாக இருக்கும். அப்படின்னா இங்கே ப்ரொடியூஸ் ஆகும், ட்ராவல் ஆகி இங்கே மேலே விழுந்துரும். ஸோ இதுதான் டார்கெட். அதே எண்டோக்ரைன்னா இதுதான் சோர்ஸ் செல், ப்ரொடியூஸ் ஆகும், இது பிளட் வெசலில் என்டர் ஆயிரும். அண்ட் இதுதான் டார்கெட் செல் அப்படின்னா இது பிளட் வெசல் இங்கே போயிருக்கும் அண்ட் இங்கேருந்து டிஃப்யூஸ் ஆயிரும் இப்படி. ஸோ இது எண்டோக்ரைன், இது எக்ஸோக்ரைன். ஹெட்ரோக்ரைனா போத் ஹார்மோன் அண்ட் என்சைம் செக்ரேட் பண்ணுற கிளாண்ட், அதுக்கு பேர் தான் ஹெட்டரோக்ரைன் ஆர் மிக்ஸ்டு கிளாண்ட். ஆல்ரைட், சரி. பேசிஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் செக்ரேஷன், என்ன மாதிரி செக்ரேஷன் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்ரைன், அக்ரைன், மீரோக்ரைன் இருக்கு. எக்ரைன் அப்படின்னா என்னது? இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, யூ கேன் see here, you can see we have different types of what? Different types of glands, correct? Based on the shape. மேல இருக்கு நீளமா இருக்கிறது என்னது? சிம்பிள் டியூபுலர். நீளமா இருக்கிறது என்னது? சிம்பிள் டியூபுலர். இங்க இருக்கு நீளமா இருக்கா? சிம்பிள் டியூபுலர். அதே கீழே என்ன இருக்கு? காயில்டா இருக்கு. அப்படின்னா என்னது? இங்க பாருங்க, காயில்டா இருக்கா? ஸோ சிம்பிள் காயில்டு டியூபுலர். ஓகே, வேற இங்க என்ன இருக்கு? கீழே பேஸ்ல ரவுண்டடா இருக்கு, அதனால சிம்பிள் ஆல்வியோலார். ஓகே, இங்க எப்படி இருக்கு? நிறைய இருக்கு, 1 2 3 4 நிறைய ஒன்று சேர்ந்துருக்கு, பட் டியூபுலரா சேர்ந்துருக்கு, அதனால கம்பவுண்ட் டியூபுலர். இங்க என்ன இருக்கு? நிறைய ரவுண்டா இருக்கு, கம்பவுண்ட் ஆல்வியோலார். இங்க எப்படி இருக்கு? டியூபாவும் இருக்கு, ஆல்வியோலாவும் இருக்கு. கம்பவுண்ட் டியூபுலோ ஆல்வியோலார். டியூபுலர் கிடையாது, டியூபுலோ ஆல்வியோலார். Okay, so based on the shape we can divide glands into different types இப்படி. Okay, ducts ஓட secretions. அடுத்தது என்னது? அடுத்தது நம்மளோட based on the nature, like எப்படி secrete ஆகும் அப்படிங்கிறது. Number 1 merocrine gland, second apocrine and third holocrine gland. merocrine gland அப்படின்னா வெறும் secretions மட்டும் பண்ணும். ஓகே, ஃபார்ம் ஆகும் அண்ட் செக்ரீட் ஆகும், அவ்வளவுதான். இங்க என்ன ஆகும்? ஃபார்ம் ஆயிட்டு, ஓகே, ஹார்மோன்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு இல்ல கெமிக்கல்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு செக்ரீஷன்ஸ் ஒரு ஓரமா டெபாசிட் ஆகும். அந்த ஓரமா டெபாசிட் ஆகிற அந்த ரீஜன் கட் ஆயிட்டு as a பாலா ரிலீஸ் ஆயிரும். இது அப்போக்ரைன். அப்போனா டாப். ஹோலோக்ரைன் என்னது? ஹோலோனா ஹோல், as a ஹோல் அப்படின்னா என்டையர் செல்ஸ் செக்ரீஷன் நடந்ததுக்கு அப்புறம் என்டையர் செல்லே அதுல என்ன ஆயிரும்? செக்ரீஷன்ஸ் அந்த டக்டுக்குள்ள இல்லைன்னா பிளட் ஸ்ட்ரீம்குள்ள என்டர் ஆயிரும், டைரக்டாவே ரிலீஸ் ஆயிரும், ஹோல் செல்ஸே ரிலீஸ் ஆயிரும். ஓகே, அப்போ அந்த செல்ஸ் காண போயிடும் அந்த இடத்துல, பிகாஸ் அந்த செல் என்ன ஆயிடுச்சு? செக்ரீட் ஆயிடுச்சு. அதுக்கு பேர் தான் ஹோலோ கிரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு பேரு. ஓகே, சரி. அடுத்தது இதெல்லாம் தான் நம்ம சொல்லியாச்சு. சரி, சீரியஸ் கிளாண்ட்னா ஸ்வெட் கிளாண்ட்ஸ். ஓகே, மிக்ஸ்டு கிளாண்ட்னா மியூக்கஸும் செக்ரேட் பண்ணும், ஜெலட்டினும் செக்ரேட் பண்ணும், அதான் கோப்லெட் கிளாண்ட்ஸ், கோப்லெட் செல்ஸ். ஓகே, மிக்ஸ்டு கிளாண்ட். இன்னொரு மிக்ஸ்டு, ஓகே, மிக்ஸ்டு கிளாண்ட் கிடையாது, அது யூனிசெல்லுலர் கிளாண்ட்ஸ், மியூக்கஸ் கிளாண்ட்ஸ். ஓகே, மிக்ஸ்டு கிளாண்ட்ஸ்னா மியூக்கஸும் இருக்கும், வாட்டரி சப்ஸ்டன்ஸும் இருக்கும், அது ஒரு டைப் ஆஃப் மிக்ஸ்டு கிளாண்ட்ஸ் தான். சரி, அடுத்தது connective tissue proper. So next we are going to start with connective tissue. What? Connective tissue. ஸோ கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னா அதில் ரெண்டு டைப் இல்லை, நிறைய டைப் இருக்குது கனெக்டிவ் டிஷ்யூ ஆக்சுவலி. ஸோ அந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னது? கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர். செகண்ட் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது, அதில் ஒன்று ஸ்கெலட்டல் அண்ட் ஒன்று வாஸ்குலர் டிஷ்யூ இருக்குது. சரியா? சரி, இப்போ வந்து ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ ஃபார்ம் ஆகணும்னா அதில் நம்மளுக்கு வேணும் மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் என்ன வேணும்? ஃபைபர்ஸ், அதுக்கப்புறம் வேணும் நம்மளோட செல்ஸ். இந்த மூணு விஷயம் சேர்ந்தாதான் ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ ஃபார்ம் ஆக முடியும். இப்போ மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் அதில் என்ன இருக்கும்? காம்போசிஷன் என்ன? அதில் நிறைய சப்ஸ்டன்சஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதில் மெயின் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது மியூகோபாலிசாக்கரைட்ஸ். அதுக்கப்புறம் அமினோ ஆசிட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ப்ரோட்டீன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், கிளிசரால் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அண்ட் அதர் திங்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபைபர்ஸ் அப்படின்னு பார்த்தா இல்லை 3 டைப் ஆஃப் ஃபைபர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒன்று கொலாஜன் ஃபைபர்,
ரெண்டாவது ரெட்டிகுலர் ஃபைபர். ஓகே, வேற என்னது? எலாஸ்டிக் ஃபைபர். 3 டைப் ஆஃப் ஃபைபர் இருக்கும். செல்ஸ் அப்படின்னு பார்த்தா நிறைய செல்ஸ் இருக்கும். செல்ஸ் அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்கும். அதில் தான் 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் செல்ஸ் இஸ் யுவர் ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ். ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ் என்னது? லார்ஜ் செல்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர். இதுதான் இருக்கிறதுலே பெரிய செல் என்னது? நம்மளோட ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ் தான். சரியா? ஃபைப்ரோபிளாஸ்ட். ஃபைப்ரோ அப்படின்னு என்னது? ஃபைபர். பிளாஸ்ட் அப்படின்னா அதை ப்ரொடியூஸ் பண்ற மதர் செல். அப்போ ஃபைபரை ப்ரொடியூஸ் பண்ற செல்ஸ் தான் என்னது? ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ், which means cells which produces fiber. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஓகே, சரி. அடுத்தது செகண்ட் என்னது? ஸோ ஃபைப்ரோபிளாஸ்ட் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பிளாஸ்மா செல்ஸ் ஆர் கார்ட்வீல் செல்ஸ். பிளாஸ்மா செல்ஸ் ஆர் கார்ட்வீல் செல்ஸ். ஒரே நிமிஷம். கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னா தே ஆர் டெவலப் ஃப்ரம் மீசோடம். இது முக்கியம், இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஹர்ட்விக் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் மெசன்கைம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அதை வந்துட்டு என்னது விச் இஸ் லைக் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் த மீசோடம். பட் அதை வந்து லேட்டர் அது கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறது பேர் வந்துருச்சு. ஓகே, கனெக்டிவ் டிஷ்யூ 30% ஆஃப் த டோட்டல் பாடி வெயிட் நம்மளோட கனெக்டிவ் டிஷ்யூ தான். மசல் 50%, எபிதீலியம் 10%, நர்வஸ் 10%. பட் கனெக்டிவ் டிஷ்யூ தான் 30% இருக்கு இல்லையா? 30% பாடி வெயிட் என்னது? ஓன்லி கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகே, சரி. பேஸ்ட் ஆன் த மேட்ரிக்ஸ் நம்ம வந்துட்டு கனெக்டிவ் டிஷ்யூ 3 பிரிக்கலாம். கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர், ஸ்கெலட்டன் அண்ட் வாஸ்குலர் கனெக்டிவ் டிஷ்யூ. 3 டைப்பாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். அண்ட் அதில் தான் கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர் தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ப்ராப்பரில் 3 இருக்கும். அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ், ஃபைபர்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு இல்லையா? சரி, அடுத்தது ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைப்ரோபிளாஸ்ட் பார்த்தாச்சு. ரெண்டாவது பிளாஸ்மா செல்ஸ். பிளாஸ்மா செல்ஸ் என்னது? பிளாஸ்மா செல்ஸுக்கு இன்னொரு பேர் கார்ட் வீல் செல்ஸ். கார்ட் வீல் செல்ஸ் ஏன்னா அது பார்க்கறதுக்கு கார்ட் வீல் மாதிரி இருக்கும் இப்படி. அதனால இதுக்கு பேர் கார்ட் வீல் செல்ஸ். இதுக்கு பேர் என்னது? கார்ட் வீல் செல்ஸ். பிளாஸ்மா செல்ஸ். பிளாஸ்மா செல்ஸ் அப்படிங்கிறது அமீபாய்டு ஷேப்ல இருக்கும். அமீபாய்டு ஷேப், கார்ட் வீல் ஷேப்ல இருக்கும். லெஸ் இன் நம்பர், கம்மியா இருக்கும். ஆக்சுவலி இது ஆக்டிவேட்டட் B lymphocytes. B lymphocytes inactivate stateல இருந்தா அது B lymphocytes. ஆனா அதுவே ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் பிளாஸ்மா செல்ஸ். அது என்ன பண்ண ஆரம்பிச்சிரும்? அது ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். So what is the function of plasma cells? Production of antibodies. All right, production of antibodies. சரி, அதுதான் அதோட ஃபங்க்ஷன். சரி, now அடுத்தது மாஸ்டர் செல்ஸ் ஆர் மாஸ்டோசைட்ஸ். மாஸ்டர் செல்ஸ் அப்படின்னா என்னது? மாஸ்டர் செல்ஸ் அப்படின்னா மேக்ரோஃபேஜஸ். மாஸ்டர் செல்ஸ் அப்படின்னா செக்ரேட்டரி செல்ஸ். இது என்ன பண்ணும்? நம்மளோட பாடியிலேருந்து செக்ரீஷன்ஸ் பண்ணும். செக்ரேட்டரி செல்ஸ். ஓகே, அமீபாய்டு ஷேப்ல இருக்கும். இதோட செல்ஸ் எப்படி இருக்கும்? அமீபாய்டு செல்ஸ்ல இருக்கும். நிறைய செக்ரீஷன்ஸ் பண்ணும். என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஹிஸ்டமைன் செக்ரேட் பண்ணும். ரெண்டாவது என்ன பண்ணும்? செரோட்டோனின். மூணாவது ஹெப்பரின். ஓகே, மூணாவது ஹெப்பரின். இது ஹெப்பரின் என்னது? ஹெப்பரின் இஸ் an anticoagulant, natural anticoagulant which is present in your body. Serotonin அப்படிங்கிறது என்னது? வாசோ கன்ஸ்ட்ரிக்டர். பிளட் வெசல்ஸை கான்ட்ராக்ட் பண்ணுறதா இதோட வேலை. ஸோ பிளட் வெசல்ஸை கான்ட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னா பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். பிளட் ப்ரெஷர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சரி. ஸோ அதை ப்ளஸ் செரோட்டோனின் என்ன பண்ணும்? செரோட்டோனின் பிளட் லாஸை குறைக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு மெக்கானிசம் இருக்கு. சரி, ஹெப்பாரின். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? அதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஹிஸ்டமைன். ஹிஸ்டமைன் என்ன பண்ணும்? ஹிஸ்டமைன் இஸ் a வாசோ டைலேட்டர். ஹிஸ்டமைன் பிளஸ் ஹிஸ்டமைன் என்ன பண்ணும்? பிளட் கேபிலரிஸ் பர்மியபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். பிளஸ் அலர்ஜிக் ரியாக்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிள் நம்ம ஹிஸ்டமைன் தான். நம்மளுக்கு சளியெல்லாம் பிடிச்சிச்சுன்னா நம்ம ஆன்டி ஹிஸ்டமைன் ட்ரக் தான் சாப்பிடுவோம். ஏன்னா அந்த சளிக்கு காரணம், அந்த அலர்ஜிக்கு காரணம் நம்ம இந்த ஹிஸ்டமைன் தான் இல்லையா? சரி, அடுத்தது அடிப்போஸ் செல்ஸ். அடுத்த செல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட், செகண்ட் மாஸ்டர் செல்ஸ், plasma cells, third master cells, fourth adipose cells or fat cells. இதோட ரோல் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபேட்ஸ். அவ்வளவுதான். ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்? ஃபேட்ஸ். சரி, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ this is not important. This is not important. அடுத்தது மெசன்கைமல் செல்ஸ். அடுத்து என்னது? மெசன்கைமல் செல்ஸ். லெஸ் இன் நம்பர், ஸ்மால் சைஸ், சைட்டோபிளாஸ்மிக் ப்ராசஸ்.
These are undifferentiated cells of connective tissue because they transform into any cell of connective tissue proper. அதனால இதுக்கு பேரு totipotent connective tissue cells அப்படின்னு சொல்லுவோம். இதோட functions என்ன to form other connective tissue. இது வந்துட்டு mother of connective tissue, mother cells of connective tissue. இது மத்த connective tissue form பண்றதுக்கு help பண்ணும். It can develop into any type of connective tissue cells. Clear? சரி, அடுத்தது macrophages or histiocytes or என்னது கிளாஸ்மேட்டோசைட்ஸ். எஸ், மேக்ரோஃபேஜஸ் அப்படின்னா ஃபேகோசைட்டோசிஸ் தான் இதோட பிரைமரி ஃபங்க்ஷன். ஓகே, ஃபேகோசைட்டோசிஸ் பண்ணும். ஆல்ரைட், ஃபேகோசைட்டிக் இன் நேச்சர். அதனால தான் இதுக்கு பேர் ஸ்கேவெஞ்சர் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? ஸ்கேவெஞ்சர் செல்ஸ், பிகாஸ் இது ஃபேகோசைட்டோசிஸ் பண்ணும். சரி, இது எங்கெல்லாம் இருக்குது? டஸ்ட் செல்ஸ், கஃபர் செல்ஸ், மோனோசைட்ஸ். இது டிஃப்ரெண்ட் லொகேஷனில் இதுக்கு டிஃப்ரெண்ட் பேர் இருக்குது. டிஃப்ரெண்ட் லொகேஷனில் இதுக்கு பேர் என்ன? பேர் மாறிட்டே இருக்கும். மைக்ரோக்ளையல் செல்ஸ் எங்கே இருக்கும்? நம்மளோட பிரெயினில் இருக்கும். மைக்ரோக்ளையல் செல்ஸ், மைக்ரோக்ளியல் செல்ஸ் ஒரு மைக்ரோக்ளையல் செல்ஸ். லிவர் செல்ஸில் இது சேம் நம்மளோட மேக்ரோஃபேஜ் தான். என்னது? லிவருக்கு போனால் அதுக்கு பேர் கஃபர் செல்ஸாக மாறிடும். பிளட்ல அது மோனோசைட்ஸ், தைமஸில் அது ஹெசல் கிரானியூல்ஸ், ஸ்ப்ளீனில் அது ரெட்டிகுலர் செல்ஸ். டிஃப்ரெண்ட் பேர் இருக்கீங்க இல்லையா? சரி, பட் ரோல் ஒன்று தான். அது என்னது? ஃபேகோசைட்டோசிஸ். ரோல் என்னது? ஒன்று தான். அது நம்மளோட ஃபேகோசைட்டோசிஸ். சரி, அடுத்தது லாஸ்ட் செல், தட் இஸ் லிம்போசைட்ஸ். லிம்போசைட்ஸ் என்னது? ஆப்வியஸ்லி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடிஸ். ப்ரொடக்ஷன் ஆஃப் வாட்? ஆன்டிபாடிஸ். செக்ரீஷன் ஆஃப் ஆன்டிபாடிஸ், தட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஆன்டிபாடிஸ். இது எல்லாமே என்ன பண்ணும்? நம்ம லிம்போசைட்ஸ். ஓகே, இந்த லிம்போசைட்ஸ் தான் ஆகும் பிளாஸ்மா செல்ஸா கன்வெர்ட் ஆகும். ஸோ லிம்போசைட்ஸ் ஆர் லைக் வாட்? டி லிம்போசைட்ஸ் இருக்கு, பி லிம்போசைட்ஸ் இருக்கு. டி லிம்போசைட்ஸ் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் பி லிம்போசைட்ஸ் ஆன்டிபாடி ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் பி லிம்போசைட்ஸ் அப்படிங்கிறது இன்ஆக்டிவ் செல். அது ஆக்டிவேட் ஆனால் அதுக்கு பேர் தான் என்னது? பிளாஸ்மா செல்ஸ். அண்ட் பிளாஸ்மா செல்ஸோட ரோல் என்ன? ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன். கிளியர்? அதுதான் ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன். ரைட்? எஸ். நவ் அடுத்தது என்னது? ஃபைபர்ஸ். வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஃபைபர்ஸ். ஸோ ஃபைபர்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னால், ஃபைபர்ஸ் எவ்வளோ டைப் ஆஃப் ஃபைபர்ஸ் இருக்குது நம்ம கிட்ட? கொலாஜன் ஃபைபர்ஸ் இருக்குது. ஓகே, என்ன இருக்குது? கொலாஜன் ஃபைபர்ஸ், reticular fibers. Collagen fibers are also known as white fibers because they are white in color. So shining white fibrous connective tissue. இதில் என்ன இருக்கு? collagen protein present ஆயிருக்கும். அதனால இதுக்கு பேர் collagen fibers. Alright, because of the presence of collagen protein. இதுதான் இதில் important ஆன ஒரு விஷயம். இது எப்படி இருக்கும்? They are wavy and tough fibers. Wavy in nature. So wavy இருந்துச்சுன்னா அது collagen fiber தான் இருக்கும். Okay. பண்டில் அரேஞ்ச் ஆயிருக்கும். மசில்ஸில் ஃபேசியா எங்கே இருக்கும்? மசில்ஸில் மேலே, மசில்ஸில் என்ன இருக்கும்? மேலே மசில்ஸோட கவரிங்கில் ஃபேசியா ஒயிட் கலரில் ஒயிட் கொலாஜன் கனெக்டிவ் டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதுதான் ஃபேசியா. ஓகே, ஆல் ரைட். நவ் ஆன் பாயிலிங் தே கன்வெர்ட் இன்டு ஜெலட்டின். ஸோ கொலாஜன் வந்துட்டு ஜெலட்டினா கன்வெர்ட் ஆயிரும். கொலாஜனை பாயில் பண்ண ஜெலட்டினா கன்வெர்ட் ஆயிரும். சரி, ஓகே ஃபைன். நவ் yellow fiber என்னது? elastic fiber. ரெண்டாவது fiber elastic fiber. Elastic fiber is also known as yellow fiber or yellow elastic fiber because of the presence of elastin protein. Because of the presence of what? Elastin protein. They are highly resistant to chemicals and they have elasticity. They have what? They are highly elastic in nature. Okay, all right. Next என்னது? reticular fiber. Reticular fiber because இதில் என்ன present ஆயிருக்கும்? reticulin protein present ஆயிருக்கும். ரெட்டிகுலின் புரோட்டீன் பிரசன்ட் ஆயிருக்கும். ஆல்ரைட், ரெட்டிகுலின் புரோட்டீன் பிரசன்ட் ஆயிருக்கும். சரி, அடுத்தது என்னது? ஓகே, இது எல்லாமே ஏன் வந்துட்டு எது டைஜஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீழே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. ட்ரிப்சின், பெப்சின் அப்படின்ட்டு எல்லா புரோட்டீன் பிரேக்கிங் என்சைம்ஸ். ஏன்னா இது எல்லாமே என்னது? புரோட்டீன், இதெல்லாமே புரோட்டீனேஷியஸ் தான். ஸோ புரோட்டீனேஷியஸ் அப்படிங்கிறனால இதில் ஏதோ ஒரு புரோட்டீன் பிரசென்ட் ஆயிருக்கு. கொலாஜன் ஃபைபரில் கொலாஜன் புரோட்டீன் பிரசென்ட் ஆயிருக்கு. ரெட்டிகுலர் ஃபைபரில் ரெட்டிகுலின் புரோட்டீன் பிரசென்ட் ஆயிருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் வேற நம்மளோட எலாஸ்டிக் ஃபைபரில் எலாஸ்டின் ப்ரோட்டீன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபைபர்ஸில் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ அந்த ஃபைபரை டிசால்வ் பண்ணணும், பிரேக் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கிற ப்ரோட்டீனை பிரேக் பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும்? டிசால்வ் ஆகும் இல்லையா? ஸோ ப்ரோட்டீன் பிரேக் பண்ணுற என்சைம் பேர் என்ன? புரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ். சரி, அடுத்தது மேட்ரிக்ஸ். அதே மாதிரி சொன்ன மாதிரி மியூகோபாலிசாக்கரைட்ஸ் அண்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் ஹைலூரோனிக் ஆசிட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் மேட்ரிக்ஸில். ஸோ கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர், சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூ, ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ மூணாக நம்ம பிரிச்சிடலாம். கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பரை நம்ம லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூவாக பிரிக்கலாம். லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூனா கனெக்டிவ் டிஷ்யூ அங்கங்கே லூஸ்லி அரேஞ்சாக இருக்கும். டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னா மோர் ஃபைபர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப இறுக்கமாக பேக்டாக இருக்கும். இதுலேயே வந்துட்டு டென்ஸ்லி என்ன இருக்குது? டென்ஸ் ரெகுலர்
dense regular connective tissue and dense irregular connective tissue. dense irregular connective tissue அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சிடலாம். dense irregular connective tissue அப்படின்னு பிரிச்சிடலாம். dense regular அப்படின்னு சொன்னா இதுல தான் நம்மளோட tendons and ligaments வரும். dense irregular அப்படின்னு சொன்னா இதுல நம்மளோட sheath வரும். alright, more fibers less matrix. fibers அதிகமா இருக்கும், matrix கம்மியா இருக்கும். லூஸ்னா என்ன இருக்கும், matrix அதிகமா இருக்கும் and fibers கம்மியா இருக்கும். fibers என்ன இருக்கும், கம்மியா இருக்கும். சரியா? so connective tissue proper. so இங்க பாருங்க connective tissue properல first loose connective tissue. first என்னது, loose connective tissue. see here you can see matrix கம்மியா இருக்கு. okay, but fibers அங்கங்க loosely arranged ஆயிருக்கு. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. okay okay, இதுல கொலாஜன் புரோட்டீன் இருக்கலாம், அப்போ கொலாஜன் ஃபைபர் இருக்கலாம், கொலாஜன் புரோட்டீன் இருக்கலாம், எலாஸ்டிக் ஃபைபர் இருக்கலாம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் areolar connective tissue. so connective tissue properly first is areolar connective tissue அப்படின்னு என்னது, கேப் நிறைய இருக்கும். ஸ்பாஞ்சி, இதுக்கு இன்னொரு பேரு ஸ்பாஞ்சி கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகே, நிறைய ஸ்பேஸ் இருக்கும், அது அந்த ஸ்பேசஸ்க்கு பேர் என்னது, ஏரியோலா. அதனால தான் இதுக்கு பேர் ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ. இதில் என்ன இருக்கும், கொலாஜன் ஃபைபர்ஸ் அரேஞ்ச்டாக இருக்கும். கொலாஜன் ஃபைபர்ஸ் அரேஞ்ச்டாக இருக்கும் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸில். சரியா? அதுக்கப்புறம் செல்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், லைக் மாஸ்ட் செல்ஸ், மேக்ரோஃபேஜஸ், ஃபைப்ரோபிளாஸ்ட், இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இன் மோர் அமௌண்ட். மூணு கிடையாது, மோர் அமௌண்ட். சரியா? ஓகே, அடுத்தது ஃபைப்ரோபிளாஸ்ட் இஸ் த மெயின் செல். பிகாஸ் அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணு, கொலாஜன் ஃபைபர் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால ஃபைப்ரோபிளாஸ்ட் இஸ் த மெயின் செல் இன் திஸ் பர்டிகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ. சரியா? அதுக்கப்புறம் இதோட ரீஜன்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு. அதுக்கப்புறம் அடிப்போஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னா, அடிப்போஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னா இது வந்து ஒரு மாடிஃபைடு ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ. அடிப்போஸ் டிஷ்யூ ஃபேட்டி டிஷ்யூ. ஓகே, ஃபேட்டி டிஷ்யூ. ஏன்னா இதுல வந்து என்ன இருக்கும், ஃபேட் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, என்ன ஸ்டோர் ஆயிருக்கும், ஃபேட் ஸ்டோர் ஆயிருக்கும். அதே ஃபேட்லயே நம்மளுக்கு என்ன இருக்கு, ரெண்டு டைப் ஆஃப் ஃபேட் இருக்கு. ஒன்னு ஒயிட் ஃபேட், இன்னொன்னு ப்ரௌன் ஃபேட். ஒன்று ஃபீட்டஸில் இருக்கும், ஒன்று ஃபீட்டஸில் இருக்காது, இப்போ பிறந்ததுக்கப்புறம் இருக்கும். ஒயிட் ஃபேட்னு என்னது, சிங்கிள் லேயர் ஆஃப் லார்ஜ் ஃபேட். ஓகே, சிங்கிள் லேயர் ஆஃப் லார்ஜ் ஃபேட் டியூ டு லெஸ் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம். இதில் சைட்டோபிளாசம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால இதில் மைட்டோகாண்ட்ரியாவும் கம்மியாக இருக்கும், அதனால எனர்ஜி ப்ரொடக்ஷன் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, எனர்ஜி ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ இட் இஸ் பிரசன்ட் இன் த ஹைப்போடெர்மிஸ் ஆஃப் த ஸ்கின். ஹைப்போடெர்மிஸ் ஆஃப் த ஸ்கின். அடுத்தது வேற எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், பிளப்பர், ஹம்ப் ஆஃப் கேமல், டெய்ல் ஆஃப் மெரினோ ஷீப், எல்லோ போன் மேரோல இதெல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எல்லோ ஃபேட், ப்ரௌன் ஃபேட், சாரி ஒயிட் ஃபேட். ப்ரௌன் ஃபேட் இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மல்டிலோக்குலர். ஓகே, மல்டிலோக்குலர் adipocytes in which many fat globules are present. Cytoplasm is more in amount. Cytoplasm இங்க அதிகமா இருக்கும். due to more number mitochondria எக்கச்சக்கமா இருக்கும். mitochondria அதிகமா இருக்கறனால இங்க என்ன இருக்கும், இங்க எனர்ஜி ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும். cytochrome pigment இங்க அதிகமா இருக்கறனால it gives brown color in nature. brown color. cold resistant and newborn baby ல அதிகமா இருக்கும். cold resistant device in newborn baby is due to presence of brown fat. so brown fat வந்துட்டு newborn baby ல அதிகமா இருக்கும். brown fat எங்க இருக்கும், newborn baby ல அதிகமா இருக்கும். சரி, அடுத்தது dense connective tissue. dense connective tissue என்னது, அதுல fibers, cells and fibers எல்லாமே densely packed இருக்கும். fibers and cells எப்படி இருக்கும், densely packed இருக்கும். அதுல white fibrous connective tissue இது நமக்கு தேவையில்லை. ஓகே, ஒயிட் ஃபைபர். ஸோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி தெரியும். ஓகே, இதெல்லாமே என்னது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். டென்ஸ் ரெகுலர். ஓகே, இதில் நம்ம பார்க்க வேண்டியது ஒரு சிலது இருக்குது. என்னது, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூல டென்ஸ் ரெகுலர் இருக்குது அண்ட் டென்ஸ் இர்ரெகுலர் இருக்குது. அப்படின்னா டென்ஸாக தான் இருக்கும், செல்ஸ் எப்படி இருக்கும், டென்ஸாக தான் இருக்கும். இதில் ஃபைபர்ஸ் இருக்குது. ஓகே, ஃபைபர்ஸ் இருக்குது. ஃபைபர்ஸ் இருக்கு. இதில் இடையில என்ன இருக்கு, செல்ஸ் இருக்கு. ஆனால் லைனாக ரெகுலராக கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, ரெகுலராக கரெக்டாக இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் இன்னொரு இருக்கு, டென்ஸாக தான் இருக்கு ஆனால் இர்ரெகுலர்லி அரேஞ்ச் ஆகிருக்கு. இது டென்ஸ் irregular connective tissue. dense regular and dense irregular connective tissue.
சரியா? dense regular and dense irregular connective tissue. ஓகே, அடுத்து ஒயிட் ஃபைபர்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, பண்டில் ஆஃப் கொலாஜன் ஃபைபர்ஸ். ஒயிட் ஃபைபர்ஸ்னு என்னது, அதில் கொலாஜன் ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, எல்லோ ஃபைபர்ஸ் அப்படின்னா எல்லோ ஃபைபர் கனெக்டிவ் டிஷ்யூனா அதில் எலாஸ்டிக் ஃபைபர் அதிகமாக இருக்கும் இல்லையா? சரி, ஸோ bundle of collagen fibers are more quantity other than the connective tissue quantity. It has a high tensile strength. Tensile strength எதில் அதிகமாக இருக்கும், தாக்கு பிடிக்கிற தன்மை. yellow fiber and reticular fibers are completely absent. ஏன்னா அது பெர்சென்ட்டாக இருந்தால் அது கலர் சேஞ்ச் ஆயிருக்கும், அது ஒயிட்னு சொல்ல முடியாது இங்கே இல்லையா? சரி, cordல bundle of collagen fibers matrix is deposited in regular pattern, alternate pattern. Fibroblast cells are arranged in series. Okay, so tendons, so regular connective tissue la tendons and ligaments varum. Okay, அதுதான் அதனால கொடுத்திருக்காங்க. tendons connects muscles and bones. tendon connect what, muscles and bones, and ligaments connects bone to bone. ligaments அது connect பண்ணு bone to bone. sheath என்ன பண்ணு, no regular pattern of fibers. Okay, crisscross arranged. pericardium na covering. so sheath na அதுதான் covering, sheath covering. okay, organs cover பண்றது pericardium, pleural membrane அதெல்லாமே. ஓகே, பெரியோஸ்டியம், பெரிகாண்ட்ரியம். ஓகே, பெரிகாண்ட்ரியம், அதுக்கப்புறம் பெரிமைசியம், 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 அதுக்கப்புறம் எபிமைசியம். ஓகே, ரீனல் கேப்சியூல், டியூனிக் ஆல்புஜீனியா இதெல்லாமே. yellow ஃபைபர்ல இருக்கும், yellow fibrous connective tissue னா yellow ஃபைபர் அதிகமாக இருக்கும். தட் இஸ் yellow அப்படின்னா நம்மளோட yellow ஃபைபர்னா என்னது, வாட் இஸ் yellow ஃபைபர், அரே எலாஸ்டிக் ஃபைபர், எலாஸ்டிக் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும், எலாஸ்டிக் ஃபைபர் அதிகமாக இருக்கும். ஓகே, கொலாஜன் ஃபைபர் ஆல்சோ present பட் வெரி லிட்டில் குவான்டிட்டி. ரெட்டிகுலர் ஃபைபர் சுத்தமாக இருக்காது. ஓகே, சுத்தமாக இருக்காது. சரி, இதுதான் லிகமெண்ட். லிகமெண்ட் ஸ்ட்ரக்சர் விச் கனெக்ட்ஸ் போன்ஸ். ஓகே, சரி, ஸ்ட்ராங்கஸ்ட் லிகமெண்ட் இந்த பாடி என்ன லிகமெண்ட், iliofemoral ligament which connects ilium with femur of leg இல்லையா? சரி, sheath என்ன, அதான் கவரிங், கவர் பண்றது. reticular fiber, lymphoid tissue is mostly found in lymphoid organs. ரெட்டிகுலர் ஃபைபரில் ரெட்டிகுலின் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். ஓகே, இது வந்து ரெட்டிகுலின் ப்ரோட்டீன் இதில் அதிகமாக இருக்கும். அண்ட் ரெட்டிகுலர் அதனால தான் ரெட்டிகுலர் ஃபைபர் அதிகமாக இருக்கும். பிகாஸ் ரெட்டிகுலர் ப்ரோட்டீன், ரெட்டிகுலர் அதுதான், தே ஆர் ஆல் கனெக்டட். எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், லொகேஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதுதான் ரெட்டிகுலர் டிஷ்யூ. ஓகே, நெக்ஸ்ட் என்னது, மியூகாய்டு கனெக்டிவ் டிஷ்யூ. அடுத்து என்னது, மியூகாய்டு கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ மியூகாய்டு கனெக்டிவ் டிஷ்யூனா மியூக்கஸ் செக்ரேட்டிங் கனெக்டிவ் டிஷ்யூவா. மியூகாய்டு கனெக்டிவ் டிஷ்யூ இஸ் ஆல்சோ கால்ட் embryonic tissue because it is mainly found during embryonic life. Matrix is abundant. Few collagen fibroblast cells are also present. Matrix composed of Wharton's jelly. umbilical cordல present ஆயிருக்கும். விட்ரஸ் ஹியூமர், விட்ரஸ் ஹியூமர் எங்க இருக்கும், நம்மளோட கண்ணுக்குள்ள இருக்கும் இல்லையா? விட்ரஸ் ஹியூமர் அங்க இருக்கும். comb of the cock. okay, next okay, next will be your supportive connective tissue. Supportive connective tissue means what, skeletal connective tissue. All right, supportive connective tissue means what, your skeletal connective tissue, CT, skeletal CT. CT means what, not computed tomography. It is என்னது, கனெக்டிவ் டிஷ்யூ. கரெக்டா? சரி, அடுத்தது இதுல எப்படி இருக்கும், சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூ மேட்ரிக்ஸ் வந்துட்டு டென்ஸா இருக்கும். மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், இதுல டென்ஸ் மேட்ரிக்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். மேட்ரிக்ஸ் டென்ஸா இருக்கும், டைட்லி பேக்டு. சரி, என்னென்ன டைப்ஸ் இருக்கு, கார்டிலேஜ் அண்ட் போன்ஸ். கார்டிலேஜ்ல சாலிட் மேட்ரிக்ஸ், மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப ஐ மீன் இது பார்க்க சாலிடாக இருக்கும். செமி ரிஜிட், ரொம்ப ரிஜிடாக இருக்காது. ஐ மீன் ரொம்ப வந்துட்டு ரிஜிடாகவும் இருக்காது, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்காது. செமி ரிஜிட் ஆர் ஒரு சில புக்ஸில் ரிஜிட் அப்படின்னு கூட போட்டிருக்காங்க. ஓகே, ஃப்ளெக்சிபிள் கனெக்டிவ் டிஷ்யூ, ஃப்ளெக்சிபிள். ஓகே, ரிஜிட் ஓகே, நான் மாற்றி சொல்லிட்டேன், சாரி. இது என்னது, கார்டிலேஜ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல. ஸோ செமி ரிஜிடாக தான் இருக்கும். செமி ரிஜிட், அவ்வளோ ஒன்றும் ரிஜிடாக இருக்காது. ஓகே, ப்ளையபிள்
மேட்ரிக்ஸ் அப்படின்னு சில புக்கில் போட்டிருப்பாங்க. ப்ளையபிள் மேட்ரிக்ஸ். ஓகே, ப்ளையபிள் மேட்ரிக்ஸ். ஃப்ளெக்சிபிள் கனெக்டிவ் டிஷ்யூ. இதில் இப்போ போன் அப்படின்னு சொன்னால் சாலிடாக இருக்கும். ஓகே, போன்ஸ் எப்படி இருக்கும்? சாலிடாக இருக்கும். அதில் மேட்ரிக்ஸ். ரிஜிட் கனெக்டிவ் டிஷ்யூ. ரிஜிட் அப்படின்னா ஹார்டு. ஓகே, அப்போ இருந்து இதுக்கு இன்னொன்று என்ன போடுவாங்க? ஹார்ட் அண்ட் நான் ப்ளையபிள். ஹார்ட் அண்ட் நான் ப்ளையபிள் அப்படிங்கிற ப்ளையபிள் நான் ப்ளையபிள் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஓகே, ஹார்ட் அண்ட் நான் ப்ளையபிள் மேட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கிளியர்? ஸோ தட் இஸ் யுவர் போன் அண்ட் கார்டிலேஜ். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது கார்டிலேஜ். கார்டிலேஜ் அப்படிங்கிறது என்னது? கார்டிலேஜ் அப்படிங்கிறது அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப், ஓகே, அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப் கார்டிலேஜ் கால் பெரிகாண்ட்ரியம். ஸோ ஜென்ரலி கார்டிலேஜ் அப்படிங்கிறது ஒரு டிஷ்யூ. சாஃப்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். கார்டிலேஜ் ஆர் சாஃப்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். கார்டிலேஜ் ஆர் சாஃப்ட் டிஷ்யூ. Okay, cartilage or soft tissue. So perichondrium, which is composed of white fibrous connective tissue, which is composed of what? White fibrous connective tissue. And cartilage producing cells are arranged on periphery known as chondroblast. Chondroblast cells தான் chondrocytes produce பண்ணும். Chondroblast cells என்ன பண்ணும்? Chondrocyte cells produce பண்ணும். And அந்த chondrocytes தான் என்ன பண்ணும்? Cartilage form பண்ணும். Chondrocytes தான் என்னது? Cartilage form பண்ணும். அப்போ chondrocytes are produced by the chondroblast cells and the chondrocytes will make up cartilage. ஓகே, சரி. there are found vacuoles like space in the matrix. நிறைய vacuoles இருக்கும், அதுக்கு பேர் lacuna. அதனால தான் சாஃப்ட் அண்ட் ப்ளையபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சரி. இதில் காண்ட்ரின் சால்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். மேட்ரிக்ஸில் காண்ட்ரின் அப்படிங்கிற சால்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். காண்ட்ரின் கம்போஸ்ட் ஆஃப் காண்ட்ரோமியூகோப்ரோட்டீன். அது எங்கே இருக்கும்? ப்ரெசென்ட் ஆயிருக்கும் நம்மளோட மேட்ரிக்ஸில். ஓகே, காண்ட்ரோமியூகோப்ரோட்டீன் ஹேவிங் கான்ட்ராய்டின் 6 சல்ஃபேட். இது கான்ட்ராய்டிங் செல் சல்ஃபேட் அப்படிங்கிறது சால்ட். And mucopolysaccharides. So they provide rigidity and elasticity to the cartilage. இது நம்மளோட chondroitin 6 sulfate and mucopolysaccharides. So மேட்ரிக்ஸில் இருக்கிற இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே ப்ளஸ் மோஸ்ட்லி மேட்ரிக்ஸ் இது என்ன ப்ரொவைட் பண்ணும்? ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, தட் இஸ் எலாஸ்டிசிட்டி ப்ரொவைட் பண்ணும். அதனால தான் கார்டிலேஜ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் எலாஸ்டிக் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. எலாஸ்டிக் டிஷ்யூன்னு சொல்லக்கூடாது, எலாஸ்டிக் போன். ஓகே, எலாஸ்டிக் போன். ஓகே, சரி. இதுதான் நம்மளோட கார்டிலேஜ். see here, cartilage capsules, chondrocytes இதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும் இல்லையா? chondroblast cells இருக்குது which produces chondrocytes. எவ்வளோ டைப் ஆஃப் கார்டிலேஜ் இருக்குது? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் we have. different types of cartilage we have. என்னென்ன கார்டிலேஜ்? hyaline cartilage, fibrous cartilage, calcified cartilage. calcified cartilage. hyaline cartilage அப்படின்னா என்ன? hyaline cartilage அப்படின்னா ஆர்டிகுலேட்டிங் cartilage. எங்கே இருக்கும்? எங்கெல்லாம் போன்ஸில் வந்துட்டு மூவ்மெண்ட் இருக்கும் அங்கெல்லாமே hyaline cartilage இருக்கும். யோர் ரிப்ஸுக்கு வந்து ஸ்டெர்னமுக்கும் ரிப்ஸ்க்கு இடையில ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது hyaline cartilage. ஸோ அதெல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, ஃபைன். ஃபைப்ரஸ் கார்டிலேஜ் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? ஃபைப்ரஸ் கார்டிலேஜ் நம்மளோட வெர்டிபிரல் காலம்க்கு இடையில ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, ப்ளஸ் பியூபிக் சிம்பைசிஸ். மூவ்மெண்ட் இருக்காது இதில் என்ன இருக்காது? மூவ்மெண்ட் இருக்காது. ஓகே, மூவ்மெண்ட் இருக்காது, அதனால நான் மூவபிள். ஸோ இட்ஸ் லைக் வெரி ஹார்ட் டு மூவ்மெண்ட் எங்கே கம்மியாக இருக்கும் அங்கே நம்மளோட கார்டிலேஜ் ஃபைப்ரஸ் கார்டிலேஜ். கால்சிஃபைட் கார்டிலேஜ் என்னது? அதில் கால்சியம் டெபாசிஷன்ஸ் இருக்கும், அதனால அதுக்கு பேர் கால்சிஃபைட் கார்டிலேஜ். Okay, so hyaline cartilage எங்க இருக்கும்? Most of the part of embryonic skeleton is composed of this cartilage. Therefore, maximum bones of the body are cartilaginous bones. Okay, because they are developed from the cartilage. Yes, cartilaginous. Outermost covering is perichondrium. Okay, perichondrium அப்படின்னா covering பேரு. என்னது? periosteum அப்படின்னா போனோட outer membrane பேரு periosteum. அதே மாதிரி cartilageோட outer membrane பேரு perichondrium. ஓகே, மேட்ரிக்ஸ் வந்து கிளியர் மேட்ரிக்ஸ், ஹைலின் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, ஹைலின் மேட்ரிக்ஸ் ஆர் கிளியர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற மீனிங். ஓகே, கலர் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் ப்ளூயிஷ் ஆர் டிரான்ஸ்லூசென்ட். எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? நேசல் செப்டம், சி ஷேப்டு ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ். ஓகே, கோஸ்டல் கார்டிலேஜ் அதிலலாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சி ஷேப்டு கார்டிலேஜ் ட்ரக்கியால இருக்கும்ல, அங்கே என்ன இருக்கும்? அங்கே நம்மளோட ஹைலின் கார்டிலேஜ் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். லாரிங்ஸில் தைராய்டு, கிரிகாய்டு, அல்டினாய்டு எல்லாமே ஹைலின் கார்டிலேஜ் தான். ஆர்டிகுலர் கார்டிலேஜ் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் மூவ்மெண்ட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ஜாயின்ஸில் ஆர்டிகுலர் கார்டிலேஜ், அதுதான் ஹைலின் கார்டிலேஜ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அடுத்தது ஃபைப்ரஸ் கார்டிலேஜ். பெரிகாண்டியம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், எல்லோ ஃபைபர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், இயர்பினா, எபிக்ளாட்டிஸ், டிப் ஆஃப் த நோஸ், இது லொகேஷன் ஆஃப் கார்டிலேஜ், எலாஸ்டிக் கார்டிலேஜ். ஓகே, அடுத்தது ஃபைப்ரஸ் கார்டிலேஜ். ஒயிட் ஃபைப்ரஸ் கார்டிலேஜ் எங்கே இருக்கும்? pubic symphysis, white fibrous
cartilage எங்க இருக்கும் pubic symphysis pubic bones okay அதுக்கப்புறம் intervertebral disc and a pad of cushion so okay அதுதான் vertebral column அடுத்தது calcified cartilage it is modified hyaline cartilage but due to the deposition of calcium salts its matrix becomes hard like bones but it is a hyaline cartilage okay example கொடுத்திருக்காங்க okay now bone அப்படினா the branch of bone which deals with the study of branch of biology which deals with the study of bone is called osteology okay bone formation ஆகற அந்த processக்கு பேரு ossification okay bone form பண்ற அந்த processக்கு பேர் என்ன ossification hardest tissue என்னது bones are the hardest tissues right okay softest tissue எது blood is the softest tissue now hardest substance என்னது enamel is the hardest substance okay secretion of amyloblast cells of the teeth anyways outermost covering of the bone is called periosteum okay white fibrous connective tissue adula present ஆயிருக்கும் bone producing cells is called osteoblast like cartilage producing cells are called what chondroblast அதே மாதிரி bone producing cells are called osteoblast all right mature cells of bone is called osteocytes னா என்னது mature cells bone ஓட mature cells பேரு osteocytes ஓகே சரி மேட்ரிக்ஸ் போனோட மேட்ரிக்ஸ் வந்து ரெண்டு பார்ட்டை டிவைட் பண்ணலாம் ஒன்று இன்ஆர்கானிக் பார்ட் இன்னொன்று ஆர்கானிக் பார்ட் இன்ஆர்கானிக் பார்ட்டில் என்னென்ன இருக்குது ப்ரெசென்ட் ஆயிருக்கும் நம்மளோட இந்த மாதிரி சால்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் கால்சியம் மினரல்ஸ் எல்லாமே ஆர்கானிக் பார்ட்டில் என்ன இருக்கும் 35% ஆசின் விச் பண்டல் ஆஃப் கொலாஜின் ஃபைபர் இருக்கும் அதுக்கப்புறம் மியூகோ பாலிசாக்கரைட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் சரி இதெல்லாமே நம்ம போனோட மேட்ரிக்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அது போக இதுதான் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் போன் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் போன்ல மேலே இருக்கிற ரீஜன் கீழே இருக்கிற இந்த ரீஜன் இந்த ரெண்டு ரீஜனுக்கு பேர் என்னது இதுதான் என்னது ரெட் போன் மேரோ ஓகே இந்த கேப்பா இருக்குல்ல இங்கே தான் பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ ரெட் போன் மேரோ வாட் இஸ் திஸ் இஸ் ரெட் போன் மேரோ சென்டர்ல இருக்கிறது yellow bone marrow what is this called yellow bone marrow சரியா சரி இப்போ இந்த போனோட அவுட்டர் மெம்பரேனுக்கு பேர் என்ன போனோட அவுட்டர் மெம்பரேனுக்கு பேரு பெரிஆஸ்டியம் and இதுதான் அவுட்டர் மெம்பரேன் வை இதுதான் உள்ளர் இன்னர் மெம்பரேன் அப்போ இதுக்கு பேரு எண்டோஸ்டியம் ஓகே இதுக்கு பேர் என்ன எண்டோஸ்டியம் இது சைடில் இருக்கிற இந்த போன் வந்து இதுதான் ஹார்டாக இருக்கும் ஓகே இது என்ன இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால இதுக்கு பேர் காம்பேக்ட் போன் அதனால இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேரு காம்பேக்ட் போன் அதுவே இங்க என்ன இருக்கும் நிறைய ஓட்டையா இருக்கும் போரஸா இருக்கும் அதனால இதுக்கு பேரு ஸ்பஞ்சி போன் இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேரு ஸ்பஞ்சி போன் ஓகே கேன்சலஸ் ஆர் ஸ்பஞ்சி போன் சரி இப்போ போனோட இந்த பார்ட்டுக்கு பேரு எபிஃபைசிஸ் என்னது எபிஃபைசிஸ் அதே இந்த சென்டர்ல இருக்கிற இந்த போர்ஷன் நெக் ரீஜனுக்கு பேரு மெட்டாஃபைசிஸ் பிளஸ் இங்கிருந்து இது வரைக்கும் இந்த ரீஜனுக்கு பேரு டயாஃபைசிஸ் ஆர் ஷாஃப்ட் ஸோ எபிஃபைசிஸ் டயாஃபைசிஸ் அண்ட் மெட்டாஃபைசிஸ் இதுதான் மூணு இந்த ரெண்டுக்கு இடையில என்ன இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரிங் மாதிரி இருக்கும் ஒரு லைன் மாதிரி இருக்கும் சரியா அதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறது த கொஸ்டின் மார்க் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள் சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு போன் இருக்கும் ஒரு லைன் மாதிரி இருக்கும் அந்த லைனுக்கு பேர் என்ன அப்படிங்கிறது சரி நவ் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை போன் பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம படிக்க மாட்டோம் ஏன்னா நம்ம வந்துட்டு லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட்டில் படிச்சுக்கலாம் இப்போ வேண்டாம் அடுத்தது fluid connective tissue அடுத்தது fluid connective tissue அப்படிங்கிறது blood இல்ல blood vascular connective tissue கூட சொல்லலாம் இது என்ன சொல்லலாம் blood vascular connective tissue
blood vascular சொல்லக்கூடாது, vascular connective tissue. இதை பற்றி டீட்டெயில் நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் ஐ மீன் சர்க்குலேட்டரி சிஸ்டமில் டீட்டெயிலாக படிக்கலாம். பேசிக்ஸ் மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். சரியா, பேசிக்ஸ் மட்டும் நம்ம இதில் படிச்சுக்கலாம். சரியா, எஸ், பேசிக்ஸ் மட்டும் நம்ம இதில் படிச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது பிளட். ஓகே, 2 டைப் ஆஃப் ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது. ஒன்று பிளட், இன்னொன்று லிம்ஃப். ஒன்று என்னது பிளட், இன்னொன்று லிம்ஃப். பிளட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு காம்போசிஷன் ஆஃப் பிளட் என்ன அப்படின்னு பார்த்தா, ஓகே, காம்போசிஷன் ஆஃப் பிளட் அப்படின்னு என்னன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் என்னது பிளட் வந்துட்டு 3 இருக்கும். பிளட் செல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும் இதில். பிளட் பிளேட்லெட்ஸ், இது ஒரு டைப் ஆஃப் பிளட் செல்ஸ் தான். ஸோ ரெண்டாவது பிளாஸ்மா. சரியா, ஸோ பிளட் செல்ஸ் ரெண்டும் பிளட் செல்ஸ் தான் கண்ணா. இது ரெண்டும் என்னது பிளட் செல்ஸ் தான், தனித்தனி கிடையாது. இது ரெண்டும் பிளட் செல்ஸ் தான். அண்ட் பிளாஸ்மா. ஸோ காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தா பிளட் செல்ஸ் ப்ளஸ் பிளாஸ்மா, இதுதான் இதோட காம்போசிஷன். தப்பாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. சரியா, பிளட் செல்ஸ். இந்த பிளட் செல்ஸில் 3 டைப் ஆஃப் பிளட் செல்ஸ் இருக்குது. என்னென்ன பிளட் செல்ஸ் இருக்குது? பிளட் செல்ஸில் 3 டைப் இருக்குது. இப்போ இதை கட் பண்ணிடலாம். சரியா, பிளட் செல்ஸில் 3 டைப் இருக்குது. என்னென்ன? நம்பர் 1 எரித்ரோசைட்ஸ். எரித்ரோசைட்ஸ் ஆர் ஆர்பிசி. ரெண்டாவது லியூகோசைட்ஸ் ஆர் டபிள்யூபிசி. மூணாவது பிளேட்லெட்ஸ் ஆர் எரித்ரோசைட்ஸ். சாரி, பிளேட்லெட்ஸ் ஆர் த்ரோம்போசைட்ஸ். த்ரோம்போசைட்ஸ். இப்போ லியூகோசைட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஓகே, எரித்ரோசைட்ஸில் எந்த ஒரு டிவிஷனுமே இல்லை. எரித்ரோசைட்ஸ் அப்படின்னா ஆர்பிசி. ஓகே, ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் என்ன? ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் இஸ் 120 days. 120 days. ஆர்பிசி. ஆர்பிசியோட என்னது ஷேப் என்ன? What is the shape of RBC? The shape of RBC is biconcave. The shape of RBC is biconcave or spherical அப்படின்னு சொல்லலாம். or spherical அப்படின்னு சொல்லலாம். biconcave or spherical. biconcave or spherical. சரி, ஆர்பிசியோட ஆர்பிசியோட ஷேப் என்னது? பைகான்கேவ் ஆர் ஸ்பெரிக்கல். அதோட லைஃப் ஸ்பேன் இஸ் 120 days. ஓகே, அதோட கலர் என்ன? கலர் இஸ் ரெட் இன் கலர். எதனால? பிகாஸ் ஆஃப் த presence ஆஃப் ஹீமோக்ளோபின். பிகாஸ் ஆஃப் த presence ஆஃப் ஹீமோக்ளோபின் they are red in color. Okay, because of the presence of hemoglobin this RBC is red in color. Okay, because of the presence of hemoglobin the RBC is red in color. Okay, fine. அதுக்கப்புறம் ஆர்பிசியில் என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குமா? ப்ரெசென்ட்டாக இருக்காது. ஆர்பிசி லேக் நியூக்ளியஸ், ஆர்பிசி லேக் மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி பாடி, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எதுவுமே இருக்காது இதில். சரியா, ஆர்பிசி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிளட் குரூப் ஐடென்டிஃபிகேஷன். ஆர்பிசியில் வேற என்ன இருக்குது? ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதோட ஃபங்க்ஷன்ஸ், ஆர்பிசியோட ஃபங்க்ஷன்ஸ். சரி, அடுத்தது லியூகோசைட்ஸ். நம்ம லியூகோசைட்ஸ் அப்படின்னு சொன்னால் லியூகோசைட்ஸுக்கு பேர் டபிள்யூபிசி ஆர் லியூகோசைட்ஸ். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று கிரானுலோசைட்ஸ், இன்னொன்று ஏ கிரானுலோசைட்ஸ். கிரானுலோசைட்ஸ் அப்படின்னா சின்ன 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 கிரானியூல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அதனால அதுக்கு பேர் கிரானுலோசைட்ஸ். ஓகே, ஸோ கிரானுலோசைட்ஸ் என்ன இருக்குது? நியூட்ரோஃபில்ஸ் இருக்குது, ஈசனோஃபில்ஸ் இருக்குது அண்ட் பேசோஃபில்ஸ் இருக்குது. ஏ கிரானுலோசைட்ஸ் இதில் கிரானியூல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்காது. என்னென்ன? மோனோசைட்ஸ் அண்ட் லிம்போசைட்ஸ். இருக்கிறதுலேயே நம்ம பெரிய செல்ஸ்னா ஏ கிரானுலோசைட்ஸ் தான். கிரானுலோசைட்ஸ் சின்ன சின்னதாக இருக்கும். சரி, இப்போ நியூட்ரோஃபில் அப்படின்னு சொன்னால் நியூட்ரல் ஸ்டெயின் டை வச்சு நம்ம ஸ்டெயின் பண்ணும்போது அது கிரானியூல்ஸ் அதை ஹோல்டு பண்ணும், அதனால அதுக்கு பேர் நியூட்ரோஃபில்ஸ். ஈஸ்னோஃபில்ஸ் என்னது? இப்போ அசிடிக் ஸ்டெயின் நம்ம எடுத்து அதை நம்ம கலர் பண்ணும்போது அதில் இருக்கிற கிரானியூல்ஸ் அந்த ஸ்டெயினை ஹோல்டு பண்ணிடும், மீதி எந்த ஸ்டெயினுமே அதை ஹோல்டு பண்ணாது. அதனால நியூட்ரல் டைன் என்னது? அசிடிக் அண்ட் பேசிக் ரெண்டுமே நம்ம ஸ்டெயின் பண்ணலாம், அப்போ ரெண்டுமே அதோட கிரானியூல்ஸ் ஹோல்டு பண்ணும், அதனால அது நியூட்ரோஃபில்ஸ். ஈஸ்னோஃபில் வெறும் அசிடிக் டை மட்டும் தான் அது ஹோல்டு பண்ணும், அதனால அதுக்கு ஈஸ்னோஃபில் பேர். பேசோஃபில்ஸ் அப்படின்னா பேசிக் டையை ஹோல்ட் பண்ணுற அந்த கிரானியூல்ஸ் இருக்கிற அந்த செல்ஸுக்கு பேர் தான் பேசோஃபில் செல்ஸ். மோனோசைட்ஸ் அண்ட் லிம்போசைட்ஸில் கிரானியூல்ஸே இருக்காது, அதனால அந்த பிரச்சனை இங்கே கிடையாது. சரியா, சரி. ஸ்டடி ஆஃப் பிளட்டுக்கு பேர் என்ன? ஹெமட்டாலஜி. ஸ்டடி ஆஃப் பிளட்டுக்கு பேர் என்ன? ஹெமட்டாலஜி. ப்ராசஸ் ஆஃப் பிளட் ஃபார்மேஷனுக்கு பேர் ஹீமோபோயசிஸ். கலர் ஆஃப் த பிளட் இஸ் ரெட். pH is 7.4, slightly alkaline pH. அதுதான் நம்மளோட bloodோட pH. Okay, by weight 7 to 8% of the total body weight, 5 to 6 liters in male and 4 to 5 liters in female. 4 to 5 liters in female. இதுதான் நம்மளோட quantity of blood. This is the quantity of blood in male and female. Alright, சரி. அடுத்தது
blood is false connective tissue. Blood க்கு பேரு false connective tissue because cells of blood have no power of division. Blood cells divide ஆகாது, production மட்டும்தான் ஆகும், அதில் division நடக்காது. Mainly RBC cells, they do not divide. Why? Because they do not have nucleus at all. Anyways, fiber nucleus இருந்தால் division நடக்கும், nucleus இல்லையே, plateletsம் இருக்காது. Okay, so fibers are completely absent in the blood. Fibers present ஆயிருக்காது. Matrix of blood is produced and synthesized by liver and lymphoid organs. All this, because of all this reason, it is called false connective tissue. All right, false. ஏன்னா ஒரு connective tissue அதில் matrix இருக்கணும், அது divide ஆகணும், அதில் என்ன இருக்கணும், matrix இருக்கணும், matrixல வந்துட்டு matrix இருக்கணும் plus fibersம் present ஆயிருக்கணும். Fibers, cells and matrix இது மூணு இருந்தால் தான் அது connective tissue. Okay, சரி, composition of blood, liquid part, that is matrix, that is plasma 55%, solid part blood corpuscles 45% இருக்கும். அந்த 45%ல தான் நம்மளோட RBC, WBC and platelets இந்த மூணு இருக்கும். ஓகே, பிளாஸ்மானா என்னது? பிளாஸ்மா அப்படின்னா 55% என்ன இருக்கும்? இன்ஆர்கானிக் plus organic components present ஆயிருக்கும். Organic components என்னது? Amino acids, proteins, carbohydrate, glucose இல்லையா, குளுக்கோஸ், தென் நம்மளோட என்னது கிளைகோஜன், ஃபேட்டி ஆசிட் இதெல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது ஆர்கானிக்ல. இன்ஆர்கானிக்ல கால்சியம், மெக்னீஷியம், சோடியம், குளோரைடு, பைகார்பனேட், தென் ஐரன், தென் சல்ஃபர் இதெல்லாமே ப்ரெசென்ட், நைட்ரோஜன் இதெல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். கேஸஸ், நைட்ரோஜன், ஆக்சிஜன் இதெல்லாமே கேஸஸ் ஃபார்ம்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அண்ட் கேஸஸ் ப்ளஸ் கேஸஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரி, அடுத்தது இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, பிசிவி எல்லாம் வேண்டாம். ஓகே, சரி, அடுத்தது மேட்ரிக்ஸ் ஆஃப் த பிளட் இஸ் கால்ட் பிளாஸ்மா. மேட்ரிக்ஸ் ஆஃப் த பிளட் இஸ் கால்ட் பிளாஸ்மா இன் பேல் yellow கலர். ஓகே, டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் பிலிருபின் ஆர் யூரோபிலினோஜன். ஓகே, பிரசன்ஸ் ஆஃப் பிலிருபின் ஆர் யூரோபிலினோஜன். சரி, இப்போ என்ன ஆகும்? இந்த பிலிருபின் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்? ஒரு ஆர்பிசி இருக்கு, ஆஃப்டர் 120 days என்ன ஆயிரும்? 120 days போஸ்ட் 120 days என்ன ஆயிரும்? ஸ்ப்ளீனில் செத்து போயிடும். எங்கே? ஸ்ப்ளீனில் போய் பிரேக் ஆயிரும். அதனால் ஸ்ப்ளீனுக்கு பேர் கிரேவ்யார்ட் ஆஃப் ஆர்பிசி. கிரேவ்யார்ட் ஆஃப் ஆர்பிசி. அப்போ ஆர்பிசி பிரேக் ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஹீம் ப்ளஸ் குளோபின் தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஹீம்னா ஐரன், கரெக்டாக? அந்த ஹீம்னா ஐரன் ப்ளஸ் பார்ஃபைரின் ரிங். இந்த பார்ஃபைரின் ரிங் வந்துட்டு என்னது? இதெல்லாம் பிலிருபின் இருக்கும், பிலிவர்டின். ஸோ ப்ரொடியூஸ் ஆகும், பிலிருபின் அண்ட் பிலிவர்டின் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ yellowish green கலர் தான் நம்மளோட பைல் ஜூஸ். ரெண்டு சேர்ந்தா தான் அது பைல் ஜூஸ். yellowish green கலர் ஒரு greenish yellow கலர். ஓகே, அதுதான் நம்மளோட பைல் ஜூஸ். ஃபஸ்ட்டு பிலிருபின் ஃபார்ம், பிலிவர்டின், அதுக்கப்புறம் பிலிருபின் ஃபார்ம் ஆகும், அதுதான் பைல் ஜூஸ். ஓகே, இந்த பைல் ஜூஸில் என்ன இருக்கும்? ஸ்டெர்கோபிலினோஜன், கலர் ஆஃப் த ஸ்டூல் கலருக்கு காரணம் இதுதான். யூரோபிலினோஜன் அது ரீஅப்சார்ப்ட் இன் த பிளட் கிவ்ஸ் கலர் டு பிளட் பிளாஸ்மா. நம்ம இங்கே இருக்கிறது ஓகே, பிளாஸ்மா கலர் கொடுக்கறது இதுதான். சரி, காம்போசிஷன் ஆஃப் பிளாஸ்மா என்னது? வாட்டர் 90% to 92% வாட்டர் இருக்கும், பேலன்ஸ் 8 to 10% தான் சாலிட். அதுதான் என்னது? நம்மளோட இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ். இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ். இன்ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு என்னென்னு, ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் நான் சொல்லிட்டேன் இல்லையா? எஸ். அடுத்தது இன்ஆர்கானிக் பார்ட்டில் என்ன இருக்குது? நம்மளோட அயான்ஸ் இருக்குது, சால்ட்ஸ் இருக்குது, கேஸஸ் இருக்குது. இதெல்லாமே இன்ஆர்கானிக் பார்ட்டில் இருக்குது. ஆர்கானிக் பார்ட்டில் என்னென்ன இருக்குது? நம்மளோட ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஆல்புமின், குளோபுலின், நம்மளோட சுகர், அதெல்லாமே சுகர் அண்ட் அதர் திங்ஸ் அதெல்லாமே என்னது? நம்மளோட ஆர்கானிக் பார்ட்டில் வரும். இதெல்லாமே ஆர்கானிக் பார்ட்டில் வரும். சரியா? டைஜஸ்டட் நியூட்ரியன்ஸ் இதெல்லாமே ஆர்கானிக் பார்ட்டில் தான் வரும். சரியா? இதெல்லாமே ஆர்கானிக் பார்ட்டில் தான் வரும். ஹார்மோன்ஸ், எரித்ரோசைட்ஸ் எக்ஸெப்ட் இதெல்லாமே. ஓகே, எவ்ரி திங். ஓகே, நவ் antigen of the blood is present on the surface of RBC. Okay, RBC ஓட சர்ஃபேஸில் என்ன இருக்கும்? ஆன்டிஜன் present ஆயிருக்கும், ரைட்? அந்த ஆன்டிஜன் தான் என்னது? நம்ம பிளட் குரூப்புக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, கிளியர் பிளட் குரூப்புக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் மாலிகுலர் வெயிட் ஹீமோக்ளோபினும் present ஆயிருக்கும். இதில் RBC 40% சாலிட் பார்ட் அண்ட் 60% வாட்டர் ஆப்வியஸ்லி. ஓகே, சரி, இதில் ஹீமோக்ளோபினும் present ஆயிருக்கு. ஹீமோக்ளோபின் அப்படின்னா ஹீமோக்ளோபினில் 5% லிப்பிட் அண்ட் 95% ப்ரோட்டீன், தட் இஸ் குளோபின். ஓகே, ஹீம் அப்படின்னா என்னது? ஐரன் ப்ளஸ் பார்ஃபைரின் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இதுதான் ஆக்சிஜன் இங்கே தான் கேரி ஆகும், இங்கே தான் என்ன பண்ணும்? ஆக்சிஜன் கேரி பண்ணும். ஐரன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேரிங் ஆக்சிஜன். ஐரன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேரிங் வாட்? ஆக்சிஜன். ஓகே, ஹீமோக்ளோபின் இன் மசில், அதுக்கு பேர் என்ன? மயோக்ளோபின். is present where iron is present in the form of Fe3+.
Porphyrin is composed of acetic acid and glycine amino acid. Okay, glycine amino acid. Each molecule of hemoglobin carries, yes, very important, 4 molecule of oxygen. 1 gram of hemoglobin carries 1.34 mole of oxygen. 100 milliliter blood contains 15 gram of hemoglobin and 100 milliliter blood transports 20 ml of oxygen. So dissolve oxygen oda quantity எவ்வளவு இருக்கும் அப்படினு பார்த்தா 1 deciliterல 100 ml and 20 ml of 100 ml of bloodல 20 ml oxygen இருக்கும். அதே வந்துட்டு நம்ம 100 ml of bloodல எவ்வளவு oxygen hemoglobin இருக்கும் அப்படினு பார்த்தா 15 gram of hemoglobin present ஆயிருக்கும். சரி, now globin என்னது? இதெல்லாம் நமக்கு தேவை இல்லை. ஓகே, ஸோ ஹியூமன் சைஸ் ஆஃப் ஆர்பிசி 7.5 மைக்ரான். ராபிட்ல எவ்வளோ இருக்கும், ஃப்ராக்ல இருக்கும், நம்மளுக்கு தேவையில்லை. இது நம்மளுக்கு தேவையில்லை, இது நம்மளுக்கு தேவையில்லை, இது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, சேஞ்ச் இன் த சைஸ் ஆஃப் ஆர்பிசி இஸ் கால், இது நம்மளுக்கு தேவையில்லை, இது எதுவுமே வேண்டாம். ஆர்பிசி விச் ஆர் டெஸ்ட்ராய்டு இன் ஸ்ப்ளீன். இன் திஸ் ஆர்பிசி அமௌண்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின் இஸ் நார்மல். ஸோ அதனால தான் ஸ்ப்ளீன் இஸ் த கிரேவியார்ட் ஆஃப் ஆர்பிசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? டியூ டு iron deficiency, RBC becomes smaller in size, called as microcytes. They are also destroyed in the spleen. Shape of RBC biconcave already சொல்லியாச்சு. Okay, fine. Uremia அப்படின்னா என்னது? blood in the urine. become irregular in shapeலாம் கிடையாது. blood in the urine. இல்லை, பிளட் இந்த யூரின் கிடையாது. அப்போ யூரீமியானா என்ன? யூரியா in the blood, high amount. RBC become irregular shape கிடையாது. sickle cell anemia, RBC become sickle shape. Yes, this is true. RBC is kept in hypertonic solution, it will become shrink, that is crenation. ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது, இதெல்லாம் வேண்டாம். லைஃப் ஸ்பேன் ஆஃப் RBC is yes 120 days, rabbit 80 days, newborn 100 days and frog 100 days. Average lifespan of RBC is 120 to 127 days. RBC count male எவ்வளோ இருக்கும், ஃபீமேல் எவ்வளோ இருக்கும், நியூபார்ன் பேபியில் எவ்வளோ இருக்கும். ஓகே, சரி, இதில் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. இன்க்ரீஸ் இன் ஆர்பிசி இஸ் கால்ட் பாலிசைத்தீமியா. ஓகே, ஹில் ஸ்டேஷனில் நடக்கும். ஹில் ஸ்டேஷன் இந்த சென்ஸ் நம்ம ஹில்லி ஏரியாஸில் போகும்போது மேலே ஆக்சிஜன் டெஃபிஷியன்சியாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி அங்கே நம்மளோட ஆர்பிசியோட கவுண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ தேட் நம்ம பாடியோட ரிக்வயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக அதனால் அங்கே ஆர்பிசி அதிகமாக இருக்கும். ஸோ தட் மோர் ஆக்சிஜன் கேன் பி ப்ரெசென்ட் இன்சைட் த பாடி, ஸோ தட் இட் கேன் யூட்டிலைஸ் அண்ட் டூ த மெட்டபாலிக் ப்ராசஸஸ் நார்மல் மெட்டபாலிக் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக நம்ம அப்படி இருக்கும். ஓகே, சரி. டிக்ரீஸ்ட் ஆர்பிசி கவுண்ட்டுக்கு பேர் அனீமியா. அனீமியானது நம்ம ஆர்பிசி நம்ம பாடியில் கம்மியாக இருக்கும், ஹீமோக்ளோபின் கம்மியாயிரும், ஆர்பிசி கம்மியாயிரும். சரியா? ஓகே, அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிசி. ஆர்பிசி ஃபார்மேஷனுக்கு பேர் எரித்ரோபாய்சிஸ். ஓகே, எரித்ரோபாய்சிஸ் இதெல்லாமே நம்மளுக்கு வேண்டாம், தேவையில்லாதது. All right, leukocytes or WBC. WBC அப்படினா white blood corpuscles, also called as leukocytes because they are colorless. Yes, colorless இருக்கும். Increase in leukocytes அப்படினா leukocytosis, decrease அப்படினா leukocytopenia. ரொம்ப அதிகமா டெவலப் ஆயிடுச்சுனா அதுக்கு பேரு leukemia. So leukocytesல ஒன்னு granulocytes இருக்கும், இன்னொன்னு agranulocytes இருக்கும், which means granules present இருந்தா அது granulocytes, granules இல்லைனா அது agranulocytes. ஓகே, ஸோ அசிடோஃபில்ஸ் அப்படின்னா என்னது? ஈசோனோஃபில். இது கிரானுலோசைட்ஸில் ஒன்று. ஸோ அசிடோஃபில்ஸ்னு என்னது? அமிபாய்ட் ஷேப் இருக்கும், சைஸ் எப்படி இருக்கும்? 10 to 14 மைக்ரான் இருக்கும், லைஃப் ஸ்பேன் 4 to 8 hours. அதுக்கப்புறம் யோசின் அசிடிக் டை. ஸோ அதுதான், அதனால தான் அதுக்கு அசிடோஃபில். ஸ்டெயின்ட் பை அசிடிக் டை. நியூக்ளியஸ் எப்படி? பைலோப்டு நியூக்ளியஸ். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அவ்வளோதான், அது போதும். அடுத்து பேசோஃபில்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, அமிபாய்ட் ஷேப்பில் இருக்கும், 8 to 10 மைக்ரான் இதோட ஷேப். இது வந்து ஸ்மாலஸ்ட் கிரானுலோசைட், 4 to 8 hours இதோட லைஃப் ஸ்பேன். நியூக்ளியஸ் எப்படி இருக்கும்? 2 to 3 லோப் அண்ட் எஸ் ஷேப் நியூக்ளியஸ். அடுத்தது நியூட்ரோஃபில், ரொம்ப அதிகமாக இருக்கும், ஹையஸ்ட். WBC லார்ஜஸ்ட்னு சொல்லக்கூடாது, ஹையஸ்ட் நம்பர் வைஸ் அதிகமாக இருக்கிறது நம்மளோட
நியூட்ரோஃபில் தான் அமீபாய்ட் ஷேப்ல இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லா டபிள்யூபிசிஸ் அமீபாய்ட் ஷேப்ல தான் இருக்கும். லிம்போசைட் தான் கொஞ்சம் கிட்னி ஷேப்லையும் பீன் ஷேப்லையும் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அதோட நியூக்ளியஸ் ப்ளஸ் அது ஷேப் வந்து செல்ஸே வந்துட்டு ரவுண்ட் அண்ட் ஓவாய்டு ஷேப்ல இருக்கும். லைஃப் ஸ்பேன் எப்படி இருக்கும் 10 to 12 மைக்ரான் சைஸ் அண்ட் லைஃப் ஸ்பேன் 4 to 8 hours in the blood. இதோட நியூக்ளியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 5 லோப்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கும். இதுக்கு மேலேயும் பிரசென்ட் ஆகலாம். அதனால இதுக்கு பேர் மல்டி லோப்னு சொல்றோம். ஓகே, மல்டி லோப்னு சொல்றோம். சரி, இது பாகோசைட்டிக் இன் நேச்சர். ஓகே, இது நம்மளோட நியூட்ரோஃபில்ஸ். அடுத்து மோனோசைட் சைஸ் 12 to 20 மைக்ரான், லார்ஜஸ்ட் பிளட் செல்ஸ் அண்ட் லைஃப் ஸ்பேன் என்ன 10 to 20 hours. பட் இன் கனெக்டிவ் டிஷ்யூஸ் இட் மே பி வீக் ஆர் மந்த். கனெக்டிவ் டிஷ்யூல கொஞ்சம் வேரி ஆகும். மற்றபடி 10 to 20 hours தான் இதோட லைஃப் ஸ்பேன். ஓகே, சரி. ஆக்டிவ் அண்ட் மொட்டைல் டபிள்யூபிசினா இதுதான். இது நம்மளோட மேக்ரோஃபேஜஸ். ஓகே, மேக்ரோஃபேஜஸ் தட் இஸ் மோனோசைட். Now lymphocyte. Okay, இது அதனால தான் இதுக்கு பேர் ஸ்கேவெஞ்சர் செல்ஸ்னு சொல்றோம். பிகாஸ் ஸ்கேவெஞ்சர் ஆஃப் blood. ஓகே, ஆர் மேக்ரோ புலிஸ்மேன் அப்படின்னு சொல்றோம். இது தேடி தேடி கண்டுபிடிச்சு பாக்டீரியா அண்ட் வைரஸஸை சாவடிக்கும். அடுத்து லிம்போசைட்ஸ் அமிபாய்ட் இன் ஷேப் 6 to 16 மைக்ரான். லைஃப் ஸ்பேன் இன் blood is less than 10 days, but in connective tissue it may be month or whole year, whole life. Large nucleus is present. இதுல பெருசா இருக்கும் நியூக்ளியஸ். இது லிம்போசைட்ஸ். அடுத்த T lymphocytes and B lymphocytes. T lymphocytes cell mediated immunity ஹெல்ப் பண்ணும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்ன இருக்கு, T lymphocytes இருக்கு. ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் சாப்டர்ல நம்ம படிக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு அது தேவையில்லை. வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு மட்டும் எழுதிக்கோங்க. இது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். பி லிம்போசைட்ஸ் ஹியூமோரல் இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹியூமோரல் இம்யூனிட்டி அப்படின்னா ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன். ஓகே ஓகே, அடுத்தது த்ரோம்போசைட்ஸ். பிளேட்லெட்டுக்கு இன்னொரு பேர் என்ன, த்ரோம்போசைட்ஸ். பிளேட்லெட்டுக்கு இன்னொரு பேர் என்ன, த்ரோம்போசைட்ஸ். ஓகே, டிஸ்க் ஷேப்ல இருக்கும், ஓவல் ஆர் பைகான்கேவ் ஷேப்ல இருக்கும். ஆல்ரைட், சரி. இதோட ரோல் என்ன, இதோட ரோல் பிளட் கிளாட்டிங். சைஸ் என்ன 2 to 3 மைக்ரான், லைஃப் ஸ்பேன் 2 to 4 or 5 days, 1.5 to 4.5 lakhs. ஓகே, கியூபிக் மில்லிமீட்டர்ல இருக்கும். பிளட் பிளேட்லெட் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் த்ரோம்போசைட்டோபீனியா. அந்த மாதிரி கண்டிஷனில் பிளட் கிளாட்டிங் வில் பி பிகம் வெரி டிஃபிகல்ட். ஓகே, சரி. இதோட ஃபங்க்ஷன் என்ன, ரிப்பேர் எண்டோதீலியம் பிளட் வாஸ்குலர் சிஸ்டம். ஓகே, எண்டோதீலியம் ஆஃப் பிளட் வாஸ்குலர் சிஸ்டம். எண்டோதீலியம்னா எபிதீலியல் டிஷ்யூ. ஓகே, விச் டெவலப் ஃப்ரம் எண்டோடம். ஓகே, அதுக்கப்புறம் செரோட்டோனின் செக்ரீட் பண்ணும். ஓகே, பிளட் கிளாட்டிங்க்கு தேவையான த்ரோம்போபிளாஸ்டின் சிந்தசைஸ் பண்ணுறது நம்ம பிளட் பிளேட்லெட் தான். ஓகே, ஸோ பிளட் பிளேட்லெட் இருந்தால் த்ரோம்போபிளாஸ்டின் ப்ரொடியூஸ் ஆகும். அது என்ன பண்ணும், நெக்ஸ்ட் ஃபேக்டர் பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை ஆக்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலி ஃபைப்ரின் கிளாட் ஃபார்ம் பண்ணும். ஓகே, சரி. அடுத்தது த்ராம்பஸ் கிளாட். அதுதான் எம்போலஸ் கிளாட், த்ராம்பஸ் கிளாட், கிளாட் ஃபார்மேஷன். ஸோ பிளட் கிளாட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, பிளட் கிளாட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். சரியா, சரி. அடுத்தது என்னது, muscle tissue. அடுத்தது muscle tissue. Muscle tissue there are three type of muscle tissue. One is striped or striated muscle tissue. Striped or striated muscle tissue. இன்னொன்று unstriped or non-striated muscle tissue. Non-striated muscle tissue. அடுத்தது cardiac muscle tissue. So striated, non-striated or and cardiac muscle tissue. ஓகே, கிளியர். சரி, இப்போ ஸ்ட்ரியேட்டட் மசில் டிஷ்யூ என்னது, எங்கெங்கெல்லாம் இருக்கும், பாடி வால்ல, லிம்ஸ்ல, டங்ல எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதில் நிறைய மைட்டோகாண்ட்ரியா கிளைகோஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். டிடிபியூலும் நல்லா டெவலப் ஆயிருக்கும். இன்டர்கலெக்டட் டிஸ்க் இருக்காது. ஓகே, வாலண்ட்ரி அண்ட் ஃபைபர்ஸ் ஆர் அன்பிரான்ச்ட். அப்படின்னா இந்த மசில் ஃபைபர் என்ன இருக்கும், பிரான்ச்சஸ் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஓகே, இங்கே பிளட் சப்ளை எக்கச்சக்கமாக இருக்கும். ஓகே, பிளட் சப்ளை நிறைய இருக்கும். அண்ட் நான்-ஸ்ட்ரியேட்டட் மசில் எங்கே இருக்கும், ஹாலோ ஐரிஸில் இருக்கும். டெர்மிஸ் ஆஃப் த ஸ்கின். மைட்டோகாண்ட்ரியா ரொம்ப கம்மியாக இருக்கும். கிளைகோஜனும் ரொம்ப கம்மியாக இருக்கும். டிடிபியூல் சிஸ்டமும் அவ்வளோ டெவலப் ஆகிருக்காது. இன்டர்கலெக்டட் டிஸ்கெல்லாம் இருக்காது. ஓகே, இன்வாலண்ட்ரி நேச்சர். இதெல்லாம் என்னது, ஸ்மூத் மசில்ஸ். நான்-ஸ்ட்ரியேட்டட், this is like smooth muscle tissue. Okay, fibers are unbranched. Okay, இங்க blood capillaries கொஞ்சம் அங்கங்க present ஆயிருக்கும். Cardiac muscle tissueல wall of the heart, pulmonary vein and superior vena cava இங்க எல்லாமே cardiac muscles present ஆயிருக்கும். numerous mitochondria and glycogen எக்கச்சக்கமா இருக்கும். TTBs நல்லாவே இருக்கும். intercalated disc எக்கச்சக்கமா இருக்கும். involuntary nature நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. autonomic nervous system கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, இது என்ன பண்ணும், ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணும். இது சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணும்.
ஓகே சரி. அதுக்கப்புறம் பிளட் சப்ளையும் எக்கச்சக்கமாக இருக்கும். பிளட் சப்ளை என்ன இருக்கும், எக்கச்சக்கமாக இருக்கும். அதே வந்து ஸ்ட்ரைப்பில் மல்டி நியூக்ளியேட்டட் நியூக்ளியஸ் எக்கச்சக்கமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் மயோஃபைப்ரில்ஸ் வந்துட்டு இங்கே என்ன இருக்கும், நம்மளோட லைட் அண்ட் ஹெவி பேண்ட் ஷோ பண்ணும். ஸோ ஸ்ட்ரியேஷன்ஸ் காட்டும், அதனால ஸ்ட்ரியேட்டட் மசில் பேர். ஓகே, ஆல்சோ கால் ஸ்ட்ரியேட்டட் skeletal and voluntary muscle fibers. ஃபைன். அடுத்தது இது வந்து யூனி நியூக்ளியேட்டட் அண்ட் மயோஃபைப்ரில் இதில் வந்து ஸ்ட்ரியேட்டட் ப்ரெசென்ட் ஸ்ட்ரைப்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஓகே, அதனால இதுக்கு பேர் நான் ஸ்ட்ரியோட்டட் விசரல் அண்ட் இன்வாலன்ட்ரி மசில். அதே மாதிரி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா யூனி நியூக்ளியேட் சிங்கிள் நியூக்ளியேட்டட், இதில் ஸ்ட்ரைப்ஸ் லைட் அண்ட் டார்க் பேண்ட் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரியேஷன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அதனால இது ஸ்ட்ரியேட்டட் மசில்ஸ். இது ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரியேட்டட் மசில்ஸ் தான். ஓகே, ஹார்ட் மசில் ஃபைபர்ஸ். இதில் கான்ட்ராக்ஷன் ஸ்லோவாக இருக்கும், மைல்டாக இருக்கும். இதில் கான்ட்ராக்ஷன் பவர்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் கான்ட்ராக்ஷன் என்ன இருக்கும், பவர்ஃபுல் கான்ட்ராக்ஷன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரி, இதுதான் நம்மளோட மசில் டிஷ்யூ. அடுத்தது நர்வஸ் டிஷ்யூ. அடுத்து என்னது, நர்வஸ் டிஷ்யூ. ஸோ மசில் டிஷ்யூ அப்படின்னா மசில்ஸ், இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்துட்டு ஒரு சாப்டரே இருக்குது, அதில் பார்க்கலாம். சரியா? சரி, நர்வஸ் டிஷ்யூ. நர்வஸ் டிஷ்யூ என்னது, நர்வஸ் டிஷ்யூ எங்கே ஒரிஜினேட் ஆகுது? நர்வஸ் டிஷ்யூ ஒரிஜினேட் ஃப்ரம் எக்டோடர்ம் ஆஃப் எம்ப்ரியோ. எக்டோடர்ம் ஆஃப் எம்ப்ரியோ. சரி, இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? எக்ஸைட்டபிலிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி. இது எக்ஸைட் ஆகி இம்பல்சஸை கண்டக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த நியூரான்ஸ் தான். நான் பேசுகிற அந்த வேர்ட்ஸ் உங்கள் காதுக்குள்ளே போய் அங்கே அது என்ன ஆகுது, எக்ஸைட் ஆகுது. அதனால் காதோட நியூரான்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி கிடைக்குது. ஸோ அதுதான் என்னது, எக்ஸைட்டபிலிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி. ஓகே, தி செல்ஸ் ஆஃப் நர்வஸ் டிஷ்யூ ஆர் ஸ்பெஷலைஸ்ட் ஃபார் ரிசீவிங் ஸ்டிமுலை அண்ட் டிரான்ஸ்மிட்டிங் மெசேஜ் டிரான்ஸ்மிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்ம நர்வஸ் டிஷ்யூ தான். நர்வஸ் டிஷ்யூ அப்படிங்கிறது நம்ம இதில் 4 விதமான செல்ஸ் சேர்ந்து தான் நர்வஸ் டிஷ்யூ ஃபார்ம் ஆகிருக்கு. ஒன்று நியூரான்ஸ், இன்னொன்று நியூராக்லியா, மூணாவது எப்பெண்டைமல் செல்ஸ், நாலாவது நியூரோ செக்ரேட்டரி செல்ஸ். நியூரான் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, மீதி எல்லாமே நம்ம நம்ம நர்வஸ் டிஷ்யூ படிக்கும்போது பார்க்கலாம். நர்வஸ் டிஷ்யூ இஸ் ஆஃப் 4 டைப்ஸ். நியூரான்ஸ், நியூராக்லியா, நியூரோ செக்ரேட்டரி அண்ட் எப்பெண்டைமல் செல்ஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. நியூரான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஸோ நியூரான்ஸ் இஸ் த நர்வஸ் டிஷ்யூ. ஓகே, நியூரான்ஸோட இது வந்து நர்வஸ் டிஷ்யூவோட இது ஸ்டாக் என்னது, நர்வ்ஸ். ஓகே, டிஎஸ் ஆஃப் நர்வ்ஸ். ஃபைன். Neuron is a nerve cell which with all branches. Neuron is formed of neuroblast cells தான் neurons form பண்ணும் embryonic conditionல. It is structural and functional unit of nervous system. இதுதான் whole body control பண்றது இல்லையா, whole body control பண்ணுது. சரி, அப்போ நம்மளோட இது நர்வ் ஃபைபர்ஸ், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் நர்வ் ஃபைபர்ஸ், அதெல்லாமே சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஒரு நர்வ் பண்டல் ஃபார்ம் பண்ணியிருக்கு. நிறைய நர்வ் பண்டல் சேர்ந்து ஒரு நர்வஸ் கலெக்ஷன்ஸ் இல்லையா. இதில் என்ன இருக்கும், இந்த ஒவ்வொரு பண்டல்ஸ்லையும் ஒவ்வொரு நர்வ் ஃபைபர்ஸ்லையும் என்ன இருக்கும், ஒவ்வொரு நர்வ் ஃபைபர்ஸ்லையும் என்ன இருக்கும், நம்மளோட அதோட பிளாஸ்மா மெம்பரேன் அதெல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் இது நர்வஸ் டிஷ்யூ, இந்த நர்வ்ஸோட அவுட்டர் மெம்பரேனுக்கு பேர் எபினியூரியம், மிடில் மெம்பரேனுக்கு பேர் பெரினியூரியம். சேம் டு சேம் நம்ம மசில்ஸ் மாதிரி தான். உள்ள இடையில நிறைய ஃபேட் செல்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், நர்வ் ஃபைபர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆல் ரைட். நவ் நியூரான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஓகே, நியூரான் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ரிசீவிங் யூனிட், அதுக்கு பேர் தான் என்னது, டென்ட்ரைட்ஸ். ரெண்டாவது ப்ராசஸிங் யூனிட், அதுக்கு பேர் தான் என்னது, அதுக்கு பேர் தான் செல் பாடி. மூணாவது ஆக்சான். இது மூணு தான் என்னது, இது மூணு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஏன், ஒன்று ரிசீவிங் யூனிட், ரிசீவ் பண்ற யூனிட், இதெல்லாம் தான் டென்ட்ரைட்ஸ். இது ப்ராசஸ் பண்ற யூனிட், ஸோ ப்ராசஸிங் யூனிட். உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, நியூக்ளியஸ் பிரசென்ட் ஆயிருக்கு, சின்ன நிசல்ஸ் கிரானியூல்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கும். அது போக என்னது, இதுதான் ஆக்சான் அண்ட் இதுதான் ஆக்சான் டெர்மினல். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த டென்ட்ரைட்ஸ் நிறைய பிரான்ச் மாதிரி இருக்கும், ப்ளஸ் உள்ள சைட்டோபிளாசம் இருக்கும். ஸோ அந்த சைட்டோபிளாசமுக்கு பேர் என்னது, நியூரோபிளாசம். வெளியில் இருக்கிற உள்ள இருக்கிற இந்த மைட்டோகாண்ட்ரியாக்கு பேர் இந்த மெம்பரேனுக்கு பேர் நியூரிலெம்மா. பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் நியூரான் இஸ் கால்ட் நியூரிலெம்மா இல்லையா, நியூரிலெம்மா. அதுக்கப்புறம் உள்ள நியூக்ளியஸ் பிரசென்ட் ஆயிருக்கும், சின்ன மைட்டோகாண்ட்ரியா ப்ளஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் ரைபோசோம் ரெண்டும் சேர்ந்து சின்ன பீசஸ் மாதிரி இருக்கும். அது எல்லாமே ஒன்று சேர்ந்து கிரானியூல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அதுக்கு பேர் நிசல்ஸ் கிரானியூல்ஸ். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் ரைபோசோம்
மொத்தத்தில் சொன்னால் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ராக்மெண்ட் எல்லாம் ஒரு சில ஃப்ராக்மெண்ட் ஒன்று சேர்ந்து கிரானியூல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஃபுல் சைட்டோபிளாசமில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதுக்கு பேர் தான் நிசல்ஸ் கிரானியூல்ஸ். அது போக இது நெக் ஆஃப் நியூரான் அண்ட் அதுக்கு பேர் தான் ஆக்சான் ஹிலாக். அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட ஆக்சான். ஆக்சானை சுற்றி பார்த்தீங்கன்னா செல்ஸ், ஒரு செல் இருக்கும். அந்த செல்லுக்கு பேர் என்னது? ஸ்வான் செல். அதுக்கு பேர் என்ன? ஸ்வான் செல். அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? மைலின் அப்படிங்கிற காம்பனண்ட் ஒரு ஆலிகோசாக்கரைட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் மைலின் ஷீத் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? மைலின் ஷீத். ஸோ இந்த மைலின் ஷீத் சப்போஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு ஆக்சானில் அப்படின்னா அதுக்கு பேர் மைலினேட்டட் நியூரான். அப்படி மைலின் ஷீத் ப்ரெசென்ட் ஆகலை அப்படின்னா அது நான் மைலினேட்டட் நியூரான். அந்த ஆக்சான் எண்ட் ஆகும்போது, ஓகே, அந்த ஆக்சான் எண்ட் ஆகும்போது இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு பேர் ஆக்சான் டெர்மினல். இதில் என்ன இருக்கும்? பிரான்ச்சஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த பிரான்ச்சஸுக்கு பேர் ஆலிகோடென்ட்ரியா. ஓகே, ஆலிகோடென்ட்ரியா. அண்ட் இந்த பிரான்ச்சஸோட எண்டில் பால் மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதுக்கு பேர் சினாப்டிக் நாப். அதுக்கு பேர் என்ன? சினாப்டிக் நாப். ஓகே, நவ் that's all. நம்ம முடிச்சாச்சு இல்லையா? நம்ம என்ன பண்ணியாச்சு? முடிச்சாச்சு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர், பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாமே நம்ம நியூரான்ஸ் நர்வஸ் டிஷ்யூ லைக் நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் படிக்கும்போது படிக்கலாம். சரியா? சரி, அப்போ பேலன்ஸ் இருக்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹோம்ஒர்க். பேலன்ஸ் இருக்கிற இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்னது? உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஸோ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துருங்க. என்ன பண்ணிட்டு வந்துருங்க? ஹோம்ஒர்க் பண்ணிட்டு, ஹோம்ஒர்க் பண்ணி மீன்ஸ் இதெல்லாமே சால்வ் பண்ணிருங்க. நீங்க என்ன பண்ணிருங்க? இதெல்லாமே சால்வ் பண்ணிருங்க. சரியா? சரி, லெட்ஸ் சம்மரைஸ். நம்ம படிச்சது 1 எபிதீலியல் டிஷ்யூ, அடுத்தது கனெக்டிவ் டிஷ்யூ, அடுத்தது மஸ்குலர் டிஷ்யூ, அடுத்தது நியூரல் டிஷ்யூ. இந்த 4 டிஷ்யூ நம்ம டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். ரொம்ப டீட்டெயிலாக படிச்சிருக்கோம் இல்ல? ஹோம்ஒர்க் questions of this PDF. இந்த பிடிஎஃப்ல இருக்கிற questions எல்லாமே உங்களுக்கு homework. Okay, that's all for today. Thank you so much for watching. I hope whole chapter revision பண்ண மாதிரி ஆச்சு இல்லையா? See you all in the next video. Till then, please take care of yourself. பத்திரமா உங்களை பார்த்துக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, and keep learning biology. நன்றி, வணக்கம்.